சுவாமிநாதன் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 100 இணைய வழி கலந்துரையாடல் கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இன்று நமக்கு கொடுக்க வேண்டிய தலைப்பு மீன்வள கூட்டு மேலாண்மை செயல்பாட்டில் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கிராம அளவிலான வெற்றிகள் மற்றும் சவால்கள் குறித்த இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்தில் இந்த கருத்தரங்கத்தில் நமக்கு சிறப்பு விருந்தினர்களா இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் மீன்வளத்துறை இணை இயக்குனர் திரு கவியரசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நெட்ஃபிஷ் வலைமீன் மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வினோத் ரவீந்திரன் அவர்களையும் மற்றும் சீர்காழி ஃபாரஸ்ட் ஆபீசர் அனந்தேஸ்வரன் அவர்களையும் மற்றும் மீனவ பிரதிநிதிகளையும் மீனவ பெண்களையும் கூட்டு மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் மற்றும் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் NVA ஃபெலோஸ் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு கருத்துரை வழங்குவதற்காக இணைந்திருக்கும் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கடலோர வளங்கள் மற்றும் மீன்வளத்தின் இயக்குனர் முனைவர் வேல்விழி அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கருத்தரங்கத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் எதிர்கால நோக்கத்தை பற்றியும் உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக முனைவர் வேல்விழி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி இந்த வெபினார் அப்படிங்கிறது இன்னைக்கு 8வது வெபினாராக நடக்குது. ஸோ எங்களுடைய எய்ம் வந்து ஒரு 100 வெபினார் வந்து மீனவர்களுக்கு, மீன்துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு, கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு, தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர், இது மாதிரி எல்லாரையும் டார்கெட் பண்ணி ஒரு 100 வெபினார் வந்து நம்ம பண்ணுறதா நம்மளுடைய திட்டம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து நம்ம 8வது இந்த இணைய வழி கலந்துரையாடல். ஸோ இதுவரையிலும் உள்ள 7 முடிஞ்சிருக்கு. அந்த 7லையும் வந்து நம்ம மீனவர்கள் அவங்களுடைய தேவையின் அடிப்படையில் சொன்ன சில கருத்துக்கள் அடிப்படையில் நாங்கள் வெளியிலேருந்து எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு வந்து அந்த கலந்துரையாடலை நடத்தினோம். பட் இந்த கலந்துரையாடல் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் நாங்கள் கிராம அளவில் செயல்படுத்தி ஓரளவுக்கு அது நல்ல முறையில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் வந்து மற்ற இடங்கள்லையும் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் இது வந்து மீன்வள மேலாண்மையில் இது பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தெரிய வந்ததுனால ஸோ இந்த வெபினார் வந்து இந்த மீன்வள கூட்டு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நாங்கள் வந்து இந்த வெபினாரை வந்து செயல்படுத்த அதுக்கு வந்து முயற்சி எடுத்தோம். ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே நமக்கு வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசர்ச்சராக இருக்கலாம், இல்லை வந்து நமக்கு வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கலாம், இல்லை மீனவர்களாக இருக்கலாம், இல்லை மீன்வள மேலாண்மையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல நபர்கள் இப்போ வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த கூட்டு மேலாண்மை அப்படிங்கிற வார்த்தை வந்து புதிய வார்த்தை கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதை பற்றி அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த கூட்டு மேலாண்மை, கூட்டு மீன்வள மேலாண்மை அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் மீன்வளத்தை மேலாண்மை செய்கிறதுல, குறிப்பாக மீனவர்களுடைய அந்த பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்போடு வந்து மேலாண்மை செய்கிறதுல நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கிராம அளவில் ஒரு 2 கிராமத்தில் ப்ரொமோட் பண்ண அந்த கமிட்டி மூலமாக நாங்கள் செயல்படுத்திய விதம் என்ன, நாங்கள் அது பண்ணினோம், அதில் வந்து எங்களுக்கு எப்படி வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வெபினார் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம்.
ஏன் இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நாங்கள் வந்து பல தரப்பட்ட பங்குதாரர்கள்ட்ட கேட்கும் பொழுது, இப்போ கோ-மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மீனவ மக்களை இல்லை மீனவ பங்குதாரர்களை ஒருங்கிணைக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபீட்பேக்காக வந்தது. பட் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, எஸ், அவங்களுக்கு வந்து சரியான தகவல்கள் கொடுக்கலைன்னா, சரியான புரிதல்கள் இல்லை அப்படின்னா, சரியா அவங்கள வந்து ஈடுபடுத்தலை அப்படின்னாக்கா அது வந்து சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். ஆனால் அதே நேரம் மீனவர்களையும் மீனவ மக்களையும் அந்த மீன் பங்குதாரர்களையும் நமக்கு வந்து அவங்களையும் ஒரு டெசிஷன் மேக்கர்ஸாக வந்து நம்ம அந்த ப்ராசஸில் இன்வால்வ் படுத்தி நம்ம அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பட்சத்தில் அவங்களுடைய வரவேற்பு, அவங்களுடைய பங்கேற்பு, அவங்களுடைய ஈடுபாடு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ நாங்களுமே என்ன இப்போ இது பண்ணியிருக்கோன்னா, நாட் ஓன்லி ஃபிஷரி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஈவன் நம்ம சில திட்டங்கள் வந்து இப்போ வந்து பேய் வலைகள் மேலாண்மை அப்படின்னு பண்ணுறோம்னா, அங்கேயும் வந்து நாங்கள் இந்த கூட்டு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வரோம். அதே மாதிரி இப்போ செயற்கை பவழப்பாறை நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னா, அங்கேயும் வந்து இந்த கூட்டு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை வந்து கொண்டு வரோம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச இந்த கிராம அளவில் நாங்கள் வந்து அதை செயல்படுத்தினப்ப கிடைச்ச அனுபவங்கள். ஸோ இப்போ இந்த இதில் வந்து நாங்கள் ஒரு சில இந்த ஸ்லைட் மூலமாக சில விஷயங்களை நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அதில் என்ன வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஃபேக்டராக இருந்தது, எதெல்லாம் வந்து இன்னுமே சேலஞ்சஸாக இருக்குது, எதுக்கெல்லாம் வந்து கிராம அளவில் ஆக்ஷன் மட்டும் பத்தாது, இன்னும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நம்மளுக்கு ஆக்ஷன் வந்து தேவைப்படுது, ஸ்டேட் லெவல்லையும் ஆக்ஷன் தேவைப்படுது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எங்களுடைய அந்த கள களத்தில் கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடுங்க. ஸோ நம்ம இந்த ஃபிஷரிஸ் மேலாண்மை, அதாவது மீன்வள மேலாண்மை அப்படின்னு இருக்கும் பொழுது வந்து அதில் நிறைய ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து அதில் நிறைய படிநிலைகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து அதில் திட்டமிடல் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து எதுக்காக இந்த கூட்டு மேலாண்மை அந்த கிராமத்தில் இல்லை அந்த மாவட்டத்தில் இல்லை அந்த மாநிலத்தில் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது சார்ந்து நிறைய தகவல்களை நம்ம சேகரிக்கிறோம். அந்த கூட்டு மேலாண்மை திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான வளங்கள் அங்கே இருக்குது, அந்த வளங்கள் வந்து என்ன மாதிரியான தாக்குதலுக்கு இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகி இருக்குது, என்ன மாதிரியான சவால்களை அது வந்து சந்திக்குது அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அடுத்தது கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி, ஸோ என்ன மாதிரியான ஒரு பிளானிங் ஒரு இருந்துச்சு அப்படின்னா இந்த வளங்களை வந்து நம்ம நல்ல முறையில் மேலாண்மை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு டெசிஷனை எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கன்சல்டேட்டிவ் ப்ராசஸில் வந்து உள்ளே போகிறோம். ஸோ அப்போ அந்த கன்சல்டேஷன் வரும்பொழுது நம்ம யாரெல்லாம் அதில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, மெயினான இப்போ மீன்வள மேலாண்மை அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நோடல் ஏஜென்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க மெயினாக அதில் உள்ளே வராங்க. அதே மாதிரி அந்த வளத்தை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்கள், அது வந்து மோட்டரைஸ்டாக இருக்கலாம், இல்லை மெக்கனைஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து அதில் போய் தொழில் செய்யக்கூடிய லேபராக இருக்கலாம், இல்லை அந்த வரக்கூடிய மீனை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம், இல்லை அதை மார்க்கெட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ அதை வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அந்த மீனவர்களுக்கு நலத்திட்டங்களை உதவிகரமாக இருக்கலாம், இல்லை அந்த ஊரில் பணி செய்யக்கூடிய ஒரு 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 தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் வந்து ஒரு குரூப் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணி அது வந்து நம்ம ஒரு கமிட்டியாக நம்ம வில்லேஜ் லெவலில் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ வில்லேஜ் லெவலில் அதை ஃபார்ம் பண்ணி அதுக்கு அடுத்தது அந்த கோ-மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு சில அப்ஜெக்டிவ், அவங்க எதுக்காக ஃபார்ம் பண்ணோம், என்ன அந்த நடைமுறைப்படுத்த போகிறோம், அவங்களுடைய குறிக்கோள் என்ன, அடுத்த ஒரு வருஷத்தில் அவங்க என்ன வந்து இந்த கோ-மேனேஜ்மெண்ட் கூட்டு மேலாண்மை திட்டம் அவங்க பண்ண போகிறாங்க, அதுக்கு யார் பொறுப்பாளர்கள், எப்படி என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக ஒரு வந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், டெசிஷன் மேக்கிங் பண்ணுறோம், அதுக்கு அடுத்தது வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கூட்டு மேலாண்மையில் இருக்கக்கூடிய பல படிநிலைகள் வந்து அதில் சொல்ல வரோம். இப்போ வந்து இந்த கோ-மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு நிறைய வந்து இருக்குது. ஸோ அந்த கோ-மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்கும் பொழுது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாங்கள் சில இந்த கோ-மேனேஜ்மெண்ட்டை வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல நிறைய அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. இப்போ சில இது பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டிவ், அந்த அந்த கோ-மேனேஜ்மெண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதை மக்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டிவ் மோடில் வந்து இருக்குது.
அடுத்த சில இடங்கள்ல இப்போ அது என்னன்னா அது வந்து கன்சல்டேட்டிவ் முறையில் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு மேலாண்மை ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலோ ஒரு ஸ்கீமோ இல்லை ஒரு விதிமுறைகளோ ஒரு நடைமுறைகளோ கொண்டுட்டு வரும்பொழுது அவங்க வந்து மீனவ மக்களுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ட் யூஸரோட அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணி ஸோ அவங்க யூஸரோட அந்த யார் எண்ட் யூஸர் இருக்காங்களோ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் உள்ளார கொண்டுட்டு வந்து அந்த பிளானை வந்து இவால்வ் பண்ணுறாங்க. அதுக்கான டெசிஷன் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது வந்து கன்சல்டேட்டிவ் கோமேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்னு சில கண்ட்ரீஸில் எளிமைப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா கோஆப்ரேட்டிவ் மெத்தட் அப்படி என்னன்னாக்கா ரெண்டு பேருமே வந்து கம்யூனிட்டியும் கம்யூனிட்டியும் கவர்மெண்ட்டு அதாவது ரிசோர்ஸ் யூஸரும் அதை வந்து மேலாண்மைப்படுத்துகிறவங்களும் ரெண்டு பேரும் இணைஞ்சு சில முடிவுகளை எடுக்கிறாங்க. ஸோ முடிவுகளை எடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது வந்து கோஆப்ரேட்டிவ் மாடல் மேனேஜ்மெண்ட்டு சில இதில் இருக்காங்க. அடுத்தது டெலிகேட்டட் மாடல்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. அதில் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து இணைஞ்சு அந்த மேனேஜ்மெண்ட்டை அதாவது மேனேஜ்மெண்ட் பிளானை வந்து இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, திட்டம் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது அது செயல்படுத்தும் போதும் அந்த பவர் இருக்குல்ல அது வந்து இது கம்யூனிட்டி வந்து இதை பண்ணலாம் இல்லை இதை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது பவர் அதாவது முடிவெடுக்கக்கூடிய தன்மையிலையும் அவங்களுக்கு வந்து அந்த ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து இந்த கோமேனேஜ்மெண்ட் அக்ராஸ் த குளோப் வந்து அது வந்து நடந்துக்கிட்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியா, வியட்நாம்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இந்த டெலிகேட்டட் இந்த கோமேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கம்யூனிட்டியோட சேர்ந்து அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. சர்டைன் ரிசோர்ஸஸ் ஒரு எப்படின்னா சில ஃபிஷரிஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக சில இடங்களில் வந்து பவளப்பாறையை மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டெலிகேட்டட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. சில இடங்களில் சில ஃபிஷரி ரிசோர்ஸஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது, அதை மேலாண்மை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து டெலிகேட்டட் வே ஆஃப் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இதுலையும் பண்ணும்பொழுது இது ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் இது ஒரு படிநிலை மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்டிவ் வந்து ரொம்ப அந்த இன்ஸ்ட்ரக்டிவ்ல வந்து நிறைய டிஸ்கஷன் வந்து இருக்கவே இருக்காது. டாப் டவுனாக அது வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். அடுத்து வந்து கன்சல்ட்டில் ஓரளவுக்கு வந்து அந்த ப்ராசஸ் இருக்கும். கோஆப்ரேட்டிவில் வந்து இன்னும் அதிகமாக போகும். பட் இந்த டெலிகேட்டட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையவே வந்து கம்யூனிட்டிக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய பவர் ஷேரிங் வந்து அதிகமாகவே அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வருது. தமிழ் எனக்கு ஸ்லைடு வரல. ஹலோ தமிழ் மேடம் ஷேர்ல தான் மேடம் இருக்கு. அதில் வரல எனக்கு. வருதா மேடம்? வரல. ஸ்லைடு எங்களுக்கு டிஸ்பிளேல இருக்குமா? அப்படியா? சரி. ஓகே, இப்போ வருது. ஸோ இப்போ அந்த அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வந்து இப்போ நம்மளுடைய இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈவன் இந்தியன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராசஸ் வந்து நம்மளுடைய நிறைய இடங்களில் வந்து அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேம்பநாடு லேக்கில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளாம் ஃபிஷரி மேனேஜ்மெண்ட்டுக்காக சில மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய ஃபிம்சுல் ப்ராஜெக்ட் வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட்டட் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் அந்த மேனேஜ்மெண்ட் 3 டயர் லெவலில் வந்து அவங்க வில்லேஜ் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், ரீஜனல் லெவல், ஸ்டேட் லெவலில் அதை ரெடி பண்ணி ஈவன் ஜிஓவே வந்து பாஸ் பண்ணாங்க. போத் தமிழ்நாடுலேயும் பாண்டிச்சேரிலையும் வந்து அந்த ஜிஓவே வந்து அதை பாஸ் பண்ணாங்க. என்னென்ன ரோல் வந்து மேனேஜ்மெண்ட் வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு என்ன ரோல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து என்ன ரோல், அவங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம், யாரெல்லாம் அதில் உறுப்பினர்களாக இருக்கலாம் எல்லாம் அப்படிங்கிறது அந்த ஜிஓவுமே வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
பட்டு நடந்திருக்கு. பட் அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் நிறைய ப்ராசஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து பார்க்கும் பொழுது இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் இல்லாததுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன பெனிஃபிட், ஏன் கவர்மெண்ட் வந்து அதை ப்ரொமோட் பண்ணாங்க அந்த ப்ராஜெக்டில், அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ஃபிஷரி மேலாண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீன்வள மேலாண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நிறைய வந்து டாப் டவுன் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் போடுது, அது வந்து மீனவர்களுக்கு போகுது. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இப்போ இத்தனை ஹார்ஸ் பவர் உள்ள ஒரு என்ஜின் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வலைகளை பயன்படுத்தக்கூடாது, 5 நாட்டிக்கல் மைலுக்குள்ளார இதுவாகக்கூடாது. இதெல்லாம் வந்து நிறைய ஃபிஷர்மேனுக்கு இதெல்லாம் சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க கொண்டுட்டு வராங்க. இப்போ இதெல்லாம் முன்னாடியே போட்டது, இதெல்லாம் வந்து வருது. ஆனால் அதில் வந்து இப்போ புதுசாக வரக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தோன்னா, இப்போ நிறைய கல் கொட்டுறாங்க. கடல் ஓரம் கடற்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னா கல் வந்து கொட்டின மூலமாக வந்து மீனவர்களுக்கு வந்து எரோஷன், கடல் பகுதியில் எரோஷன் குறையும், மீனவர்களுக்கு அது ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி இப்போ செயற்கை பவழப்பாறை வந்து நிறைய கடல் ஓரங்களில் ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து இந்த லோக்கல் கம்யூனிட்டியோட என்கேஜ்மெண்ட்டு, அவங்களுடைய இந்த நாலேஜு, அவங்களுடைய ஏன்னா அவங்க காலங்காலமாக அந்த பகுதியில் இருக்கிறாங்க, அவங்களுடைய நாலேஜை வந்து அவங்களுடைய பிளானிங் ப்ராசஸில் கொண்டுட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த திட்டத்தினுடைய அவுட்கம்மை பார்க்கும் பொழுது, அது அங்கே வரக்கூடிய போஸ்ட் இஷ்யூவில் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் அது லிமிட்டடாக தான் வந்து இருக்குது. அடுத்தது இப்போ நமக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய நல்ல நோக்கத்துக்காக தான் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறாங்க. அவங்களுடைய வரக்கூடிய எல்லா திட்டங்களும் பார்த்தோம்னா மக்களுக்கான நல்ல நோக்கத்துக்காக, மீன் வளங்களை வந்து நல்லபடியாக பராமரிக்கிறதுக்காக தான், நல்ல நோக்கத்துக்காக வருது. ஆனால் அந்த நோக்கம் வந்து சரியான முறையில் யாருக்கு போய் சேரணுமோ, யாரை ஈடுபடுத்தி செய்யணுமோ அவங்களுக்கு போய் சேராதனாலயா, அவங்களுக்கு வந்து அதை பற்றியான புரிதல் இல்லாதனாலயா, இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியறதுனாலயா, இல்லை அதை சரியான நடைமுறைப்படுத்துறதுல உள்ள சில சிக்கல்னாலே என்ன ஆகுது அப்படின்னா, அது என்ன நோக்கத்துக்காக அந்த திட்டமோ அந்த கமிட்டியோ அந்த இதுவோ அங்கே போடப்பட்டுச்சோ அது வந்து அங்கே நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து நிறைய இடங்கள்ல போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் இல்லை டூரிங் இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய வந்து சேலஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்டும் சந்திக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்காக அந்த கம்யூனிட்டிக்காக அவங்க போட்டாங்களோ அந்த மக்களுமே அதை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. அப்போ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா வந்து அவங்களுக்கு வந்து டைரெக்டாக இங்கே இது இல்லை. அதனால் அடுத்து வந்து இந்த சோஷியோ எக்கனாமிக் கன்சிடரேஷனே வந்து நம்ம வந்து அதில் பார்க்கறது இல்லை. இப்போ இந்த இது போடுறதுனால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும், எந்த மக்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து நன்மை வருமா, இல்லை இந்த ஒரு வில்லேஜில் நம்ம போடுறோம் இன்னொரு வில்லேஜுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துமா. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வாழ் மக்களுடைய சோசியோ எக்கனாமிக் கன்சிடரேஷன் வந்து பார்க்கறதில்ல. நான் இதில் பார்க்கறதுல நான் பிளைண்டாக சொல்ல விரும்பலை. பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, மேக்ரோ லெவலில் இந்த மேலாண்மை நடக்குது. ஒரு ஸ்டேட்டுன்னு பார்க்குறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்குறாங்க, ஒரு வில்லேஜ் அஸ் எ யூனிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து இல்லை. ஆனால் சில கவர்மெண்ட்டோட ஸ்கீமோ, சில கவர்மெண்டோட திட்டங்களோ, இல்லை சில நம்ம வளங்களை மேலாண்மை பண்ணுறதுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய சில ஏஜென்சி, நாட் ஓன்லி கவர்மெண்ட், சில ஏஜென்சி பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களோ வில்லேஜ் லெவலில் நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்டை உருவாக்குது, சரியான முறையில் அதை போய் கொண்டுட்டு போய் சேர்க்காததுனால. அதுவும் வந்து அது வந்து அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்து வந்து நிறைய அதனால் கான்ஃப்ளிக்ட் வந்து வருது. நான் சில எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்லைடில் அது வரும், அதை சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்து இருக்குது. இதுக்காக தான் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து கவர்மெண்ட்டோ இல்லை மற்ற நிறுவனங்களோ, இன்னைக்கு எங்களை மாதிரி நிறுவனங்களோ அதிகமாக நாங்கள் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது என்ன இருக்குனாக்கா, நமக்கு வந்து அந்த பிளானர், அதாவது அது கவர்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஏஜென்சியோ இல்லை அவங்க, ப்ளஸ் அதே மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய எண்டு யூசர், அந்த ரிசோர்ஸ் யூசர் அவங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து அவங்களோட ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், அவங்களுக்கும் சில டாஸ்க் டெலிகேஷன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் வருது. இது நம்மளுடைய டாஸ்க்கு, நம்ம கிராமத்துக்காக வருது, நம்மளுடைய நன்மைக்காக வருது, அப்போ நம்மளும் இதில் வந்து ஆக்டிவாக இதை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது வரும்பொழுது அந்த ஒரு லோக்கல் ஓனர்ஷிப்பு, அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் வருது. என்ன அப்படின்னா, இது நமக்காக தானே பண்ணுறாங்க, அப்போ வந்து நம்மளும் நம்ம கிராமத்தில் சில விஷயங்களை வந்து நம்மளும் சரி பார்க்கணும், நம்மளும் அதை வந்து சரிப்படுத்தணும். நம்ம கிராம அளவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து மூலமாகவோ
இல்லை வந்து கமிட்டி மூலமாக நம்மளும் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஓனர்ஷிப் வந்து நாங்கள் நல்லாவே வந்து இந்த கோமேனேஜ்மெண்ட்லேருந்து வரோம். அடுத்து வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏன்னா நம்ம அந்த பிளானர்ஸ் மட்டுமே எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தாங்களே, பிளானர்ஸ் வந்து அந்த யூசர் லெவலையும் சப்போர்ட் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை அந்த இது வந்து நடைமுறைப்படுத்துறதுல அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. கம்ப்ளைன்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரக்கூடிய ஒரு இதுவாகும். இன்னொன்று பார்த்தோம்னா அந்த அவங்களுடைய ஈக்கலாஜிக்கலும் செக்யூரிட்டி முக்கியம். நம்ம மீன்வள மேலாண்மை இல்லை கூட்டு மேலாண்மைங்கிறது என்ன, அங்கே இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாக்கிறது. அதே சமயம் அந்த வளங்கள் பாதுகாக்கிறது மூலமா அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய லைவ்லிஹுட் அதாவது அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும். அப்போ அந்த கூட்டு மேலாண்மையில அந்த பிரச்சனை இல்லாமல், ஏன்னா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து அந்த திட்டமே கொண்டோம், அந்த மக்களையும் உள்ளடக்கி பண்ணும்பொழுது அதுவும் நமக்கு வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. அடுத்தது வந்து லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் அந்த யூசர் குரூப்பே தாங்களே வந்து அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு. ஸோ அப்போ இன்னொன்று இதில் முக்கியமாக பார்க்குறது, இந்த கூட்டு மேலாண்மை இருக்கும்போது இது ஏதோ ரொம்ப அன்சைன்டிஃபிக்காக கிடையாது. இட் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ராசஸ். அந்த நம்மளுடைய அந்த பிளானர்ஸ் பண்ணக்கூடிய அந்த திட்டத்தை நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் தான், நம்மளுடைய அப்ரோச்சில் தான் மாத்திரமே ஒழிய, மற்றபடி அதோட திட்டமோ அதோட ஃபோக்கஸோ அது வந்து சயின்டிஃபிக் பேசிஸில் தான் அது இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு ப்ராசஸ் இன்டென்சிவ். அது வந்து நம்ம ஒரு 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 திட்டத்தை மேலாண்மைப்படுத்தும் பொழுது அதை எப்படி செயல்முறைப்படுத்தணும், எப்படி செயல்முறைப்படுத்தினா இந்த எல்லா யூசரையும் எல்லா பங்காளர்களையும் பயனாளர்களையும் நம்ம உள்ளே கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் பார்க்க முடியுது. இன்னொன்று அது மெயினாக வந்து கம்யூனிட்டி வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக அதில் வருது. இது வந்து என்ன எல்லாத்தை விட முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே எதுக்காக அந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்துச்சோ அதை வந்து அதோட பெனிஃபிட் அடையறதுக்கு இது வந்து இந்த ரொம்ப ரொம்ப இது வந்து இந்த கோமேனேஜ்மெண்ட் எஃபர்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படையாக கொண்டு தான் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் அந்த வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்டில் அந்த கோமேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணதில் நாங்களும் அதில் பார்ட்டாக இருந்தோம். அதே மாதிரி நாங்கள் லாஸ்ட் 2 years பிஃபோர் நாங்கள் வந்து அந்த இந்தோனேஷியாவில் போய் எங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்போஷர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷரியை மேலாண்மை பண்ணுறாங்க, குறிப்பாக கிராம அளவில் எந்த அளவுக்கு அங்கே கோஆப்ரேஷன் வச்சு அவங்க நல்லா பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு மாடலாக ஒரு திட்டம் வந்து நம்ம வந்து ஒரு கிராமத்தில், ஒரு மீனவ கிராமத்தில் இந்த கூட்டு மேலாண்மையை நம்ம நடைமுறைப்படுத்தணும், பைலட்டாக எடுத்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வகையில் நாங்கள் வந்து ஒரு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு 2 கிராமங்களை வந்து எடுத்து நாங்கள் இந்த திட்டத்தை இந்த நோக்கத்துக்காக, ஒன்று என்னன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ஃபிஷரி ரிசோர்ஸ் யூசர் குரூப் இருக்காங்க. ஸோ அது மேல் ஃபீமேல் அப்புறமே வந்து அவங்க இருக்கக்கூடிய மற்ற யாரெல்லாம் அந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டடான கோமேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அவங்களுடைய அந்த குரூப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து ஒரு வில்லேஜ் லெவலில் கோமேனேஜ்மெண்ட் பிளானை வந்து டெவலப் பண்ணுறது. வில்லேஜ் லெவல் கோமேனேஜ்மெண்ட் பிளானை வந்து ஃபிஷரி ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக டெவலப் பண்ணுறது. அது டெவலப் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த டெவலப் பண்ண கோமேனேஜ்மெண்ட் பிளானை இம்ப்ளிமெண்ட் படுத்தணும் அப்படின்னா நம்ம நிறைய அந்த பிளான் என்னங்கிறது நாங்கள் பின்னாடி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் படுத்தணும்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய அது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தேவைப்படும், மற்ற நிறுவனங்களோட சப்போர்ட் தேவைப்படும், பணம் தேவைப்படும், சில நிறுவனங்களுடைய லிங்கேஜஸ் தேவைப்படும். இது சில நாள் வந்து எடுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் இயரில் என்ன பண்ணுவாங்க, தேர்ட் இயரில் என்ன பண்ணுவாங்க, ஃபோர்த் இயரில், ஃபிஃப்த், இது மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு இந்த கோமேனேஜ்மெண்ட் பிளானை அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கான அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானையும் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் லைவ்லிஹுட் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் கோமேனேஜ்மெண்ட்டில் ஆக்டிவாக வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. இது வந்து நம்ம பார்த்த ஒரு நடைமுறை. மற்ற இடங்களை பார்க்கும்பொழுது என்னோட லைவ்லிஹுட்டே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நான் எப்படி இந்த கூட்டு மேலாண்மைக்கு வந்து நான் ஈடுபடுவேன் அப்படின்னு வந்து அவங்களுடைய நிலைமை வரும்போது, அப்போ எங்கெங்கன்னா அவங்களுக்கு கிரிட்டிக்கல் லைவ்லிஹுட் நீட்ஸ் வருதோ அதையும் நம்ம வந்து இந்த அந்த வில்லேஜில் அட்ரஸ் பண்ணுறது. அது மாதிரி இதில் வரக்கூடிய இந்த என்டையர் ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணி இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு வில்லேஜ் லெவலில் கோமேனேஜ்மெண்ட் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது எது நல்லா ஃபங்க்ஷன் ஆனிச்சு, நல்லா எந்த செயல் வந்து நமக்கு இதுவா இல்லை, ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்ம
தண்ணி அதை வரங்க வந்து நெஞ்சு ஊத்து. அதை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது. ஸோ இது மட்டும் நேஷ்னல்ல இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய அந்த நம்ம லீடர்ஸ் வந்து நம்ம அதை வந்து ஷேர் பண்ணுறது ஃபார் ரெப்ளிகேஷன், அவங்க அப்ஸ்கேலிங்காக. ஸோ இந்த வகையில் வந்து நாங்கள் வந்து அதை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் போம் ரொட்டிலும் திங்க மாட்டாங்க. என்ன வந்து நமக்கு வந்து அதுல என்ன இது பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம நடைமுறைப்படுத்த அந்த கிராமத்துல அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து கோ மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து இப்போ அந்த கிராமத்துல போனோம்னா கோ மேனேஜ்மெண்ட், ஃபிஷரி கூட்டு மேலாண்மை அப்படிங்கிறது என்ன, எந்த வளத்தை அவங்க மேலாண்மை பண்ண போறாங்க, அந்த கோ மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க யார் கமிட்டி மெம்பர்ஸ், அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, அவங்க வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும், என்ன மாதிரியான பிளான் வந்து அங்கே வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளங்களை மேலாண்மை பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பகுதி மக்களுக்கு நல்ல அவங்களுடைய அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அந்த கூட்டு மேலாண்மை வந்து நல்லா மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட ஒரு நோக்கமாக வச்சு நம்ம பண்ணோம். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பங்கேற்பு வந்துடும். ஸோ அந்த பார்ட்டிசிபேஷனை கோ மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் உள்ளடக்கி அது மூலமாக அவங்க மூலமாக சில முடிவுகளை அவங்க எடுத்து அதை நடைமுறைப்படுத்த வைக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதை ஒட்டி சார்ந்து வரக்கூடிய லைவ்லிஹுட் மூலமாக அவங்களுக்கு சில வருமானத்தை வந்து கூட்டணும் அப்படிங்கிறது. அது மாதிரி அந்த கோர் மெம்பர் அந்த கோ மேனேஜ்மெண்ட்டை திட்டத்தை அந்த கிராம அளவில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் பர்சன் மாதிரி. இப்போ ஏன்னா நம்மளோட எய்ம் என்னன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரியான கூட்டு மேலாண்மை எல்லா கிராமத்துலேயும் வரணும். அப்போ இந்த எல்லா கிராமமும் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதாவது என்ன கவர்மெண்ட் வந்து எய்ம் பண்ணிச்சோ அதை நடைமுறைப்படுத்தணும்னா இந்த கிராம அளவில் இருக்கக்கூடிய கிராம அளவிலான கமிட்டி, இந்த கோ மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ரென்தனாக இருக்கணும், அவங்களுக்கு கரெக்டான பர்பஸ் வந்து புரியணும். அப்போ தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக முடியும், ஸ்டேட் லெவலில் வந்து இதுவாக முடியும். ஸோ அதுக்காக அந்த கோர் மெம்பர்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபுல்லாக நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தோம். அதில் நிறைய என்னென்ன ப்ராசஸ் நாங்கள் பண்ணோம் கம்யூனிட்டியை வந்து இதில் கொண்டுட்டு வரத்துக்கு, இந்த ப்ராசஸ்க்குள்ளார அவங்களை ஈடுபடுத்துறதுக்கு, அவங்களே வந்து அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கண்டறியறது, அதை எப்படி வந்து அவங்க செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறது என்னோட கொலீக் வந்து கண்டினியூ பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராசஸை நாங்கள் பண்ணும்பொழுது எப்படி ஒரு சேஞ்சஸ் வந்தது அப்படிங்கிறத நம்ம இதில் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு நோக்கம். ஸோ அதனால் அந்த கிராம அளவில் எப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு இதை கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிஸ்டர் தமிழ் வந்து அவர் கண்டினியூ பண்ணுவார். ஓகே மேடம், தேங்க்யூ. இப்போ இந்த கூட்டு மேலாண்மை செயல்பாட்டில் வந்து நாங்கள் ஒரு 2 வில்லேஜை வந்துட்டு தேர்ந்தெடுத்தோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 2 வில்லேஜ். இது வந்துட்டு ஒரு முன் உதாரணமான கிராமமாக ஆக்கணும் அப்படின்னு தான் எங்களோட முக்கியமான நோக்கம். அதில் முதல்ல நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் வானகிரி, இது வந்துட்டு ஒரு ஹோமோஜெனட்டிக்காகவும் ஹெட்ரோஜெனட்டிக்காகவும் வந்துட்டு லைவ்லிஹுட் வந்துட்டு இருக்குது. மோட்டரைசர் இருக்குது, மெக்கனைசர் இருக்குது, ஃபிஷ் வெண்டர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷனர், இது மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு வில்லேஜஸ். ஒரு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 மேலே உள்ள பாப்புலேஷன் உள்ள ஒரு பெரிய ஒரு வில்லேஜஸ். அதே இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மடத்துக்குப்பம். வானகிரியை கம்பேர் பண்ணும்போது மடத்துக்குப்பம் வந்துட்டு ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு 1500 1800 வரைக்கும் உள்ள பாப்புலேஷன் உள்ளவங்க. இங்கேயும் வந்துட்டு மெக்கனைசர், மோட்டரைசர், டிஃப்ரெண்ட் ஹெட்ரோஜெனிக் வந்துட்டு லைவ்லிஹுட் இருக்குது. இருந்தாலும் அந்த மெக்கனைசர் போட் எதுவுமே இங்கே இல்லை, எல்லாமே வந்துட்டு மைக்ரேட் ஆகி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒரு 4, 2 அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி இங்கே உள்ளவங்க எல்லாமே மோட்டரைசர் எல்லாமே ஆக்டிவ் ஃபிஷர்ஸ், அங்கே ஆக்டிவ் ஹவுஸ் ஹோல்டு பர்சனாக இருக்கிறதுனால இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கோ மேனேஜ்மெண்ட்ல அதிகமாக இருந்தது. நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மீட்டிங்கில், வில்லேஜ் லெவல் மீட்டிங்லையும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்ம இதை வந்து 2 வில்லேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது பண்ணும்போது இனிஷியலாக அவங்கள்ட்ட வந்து நிறையா டேட்டாவை நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். ஏஜ் வைஸ், ஜெண்டர் வைஸ், ஹவுஸ் ஹோல்டு வைஸ், அது மாதிரி லைவ்லிஹுட், ஃபிஷிங் ப்ராக்டிசஸ், அங்கே என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அப்புறம் கம்யூனிட்டி வந்துட்டு பிரைமரி என்ன லைவ்லிஹுட் இருக்குது, செகண்டரி என்ன இருக்குது, கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கா அப்படிங்கிறது, ஸ்கூலு, இது மாதிரி ஜெண்டர் ரோல், இதில் வந்துட்டு மேல் ஃபீமேல் உள்ள ரோல் என்ன இருக்குது, அவங்களோட டைம் கிளாக் வைஸ் வந்துட்டு சில சார்ட்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண டீட்டெயில் ஸ்டடீஸ் வந்துட்டு இருக்குது. இதில் பார்க்கும்போது நம்மளோட லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் பஞ்சாயத்தோ வில்லேஜில் போய் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபிஷரிஸ் ரிலேட்டட் டேட்டா எவ்வளவு கிராஃப்ட் கியர் இருக்குங்கிறத அவங்க வந்து எக்ஸாக்டாக சொல்லிடுறாங்க, அதை நம்ம டீட்டெயிலாக எடுத்துடலாம். ஆனால் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்டான டேட்டா நமக்கு கிடைக்கல. அவங்க ஒரு வந்துட்டு
டென்டேட்டிவா இவ்வளவு ஓட்டர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கு நமக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்தது இந்த அங்கன்வாடி. இப்போ எங்க உள்ள அங்கன்வாடியில கரண்டா உள்ள டேட்டாஸ் வந்து எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பாப்புலேஷனுங்கிறத நம்ம கலெக்ட் பண்ணி இதை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்தது. அதனால இங்க நம்ம அப்ரோச்சும் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இருந்ததுனால எல்லா டேட்டாவையும் நம்ம கிளியரா வில்லேஜ்ல எடுத்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தரா ஃபியூச்சர் பிளானிங்க்கு இருக்கு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம இந்த வில்லேஜஸ்ல ஒரு கமிட்டியை வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூட் பண்ணணும், கமிட்டியை வந்துட்டு அங்கே உருவாக்கணும் அப்படிங்கிறது அடுத்த பிளான். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மீட்டிங்ல யாரெல்லாம் ஆக்டிவா இருந்தாங்க, அப்படி இருந்த டிஃபரெண்ட் லைவ்லிஹுட் குரூப்பை வச்சு நம்ம ஒரு கமிட்டியை வந்துட்டு அங்க உருவாக்கணும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு வில்லேஜஸ்லயும் ஒரு 13 பேர் கொண்ட கமிட்டியில அதுல ட்ரெடிஷனல் பஞ்சாயத்து லீடர் இருப்பாங்க, ஆக்டிவ் ஃபிஷர்ஸ், அது மெக்கனைஸ்டு, மோட்டரைஸ்டு, அதில் உள்ள ஓனர் பிளஸ் லேபரு, அது இல்லாம ஃபிஷ் வெண்டர்ஸ், அது மாதிரி ஃபிஷ் வேல்யூ ஆர்டர் பண்றவங்க, ஆக்ஷனரு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் லைவ்லிஹுட் பீப்புளையும் நம்ம இதுல கொண்டு வந்தோம். இதுல கொண்டு வந்திருந்தாலும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில ஆண் பெண் சமத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில நம்ம கொடுத்தோம். கொடுக்கும்போது ஏன்னா நார்மலா ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒரு பஞ்சாயத்தரோ தலைவரோ பேசும்போது அங்குள்ள பெண்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா கூட இது மாதிரி இருக்கும்போது நம்மள்ட்ட வந்துட்டு ஓப்பனா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்களோட சேலஞ்சஸ் என்னங்கிறதையும் சொன்னாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்பா இருக்கனால அவங்கவங்களோட வாய்ஸ் வந்துட்டு அவங்கவங்களோட சேலஞ்சஸ் வந்துட்டு ஈஸியா எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இது இருந்தது. இது இல்லாம இதுல என்னன்னா எங்களோட லேர்னிங் இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் பஞ்சாயத்து லீடரா இருக்கும்போது அவங்க வந்துட்டு பஞ்சாயத்து லீடரா இருக்கும்போது கமிட்டில இருக்கும்போது நல்லா ஆக்டிவா இருக்காங்க. அவங்க பஞ்சாயத்து லீடரா இல்லாதப்போ அவங்களோட ஆக்டிவ்னஸ் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு டைமும் பஞ்சாயத்து மாறினாலும் அதுல உள்ள 2 பேர் வந்துட்டு நம்ம கோ மேனேஜ்மெண்ட்ல ஆக்டிவா இருந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதை நம்ம ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான ஒரு வழிவகை பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த வகையில அது வந்துட்டு சிறப்பாகவே அவங்களோட எல்லாத்தோட கோஆர்டினேஷனும் இதுல வந்துட்டு இருக்கு. இது மாதிரி இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த கமிட்டிக்கான ஓரியன்டேஷன் பல டிஃப்ரெண்ட் குரூப் இருந்தால் கூட நாங்கள் கமிட்டி பண்ணும்போது சரி நாங்கள் சேரில் உட்காந்தோம்னா அவங்களும் சேரில் நாங்கள் கீழே உட்காந்தோம்னா ஏன்னா அவங்களோட ஈக்குவாலிட்டி அப்படி இருக்கும்போது நல்லா அந்த கமிட்டியும் அதோட இதுவும் இருந்தது. இதில் கமிட்டிக்கான பிரின்சிபல் என்ன, அவங்களோட கமிட்டிக்கான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க என்ன பண்ணணும், அப்போ இப்போ உள்ள மெரைன் ரிசோர்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதை நம்ம வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது கிளியராக அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கான கெப்பாசிட்டி பில்டிங்கும் அதுதான் நம்ம கொடுத்தோம். அது இல்லாம மெரைன் ரெகுலேஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் ஆக்ட், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ஆக்ட் அது எல்லாத்தையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொன்னோம். சொல்லிட்டு அவங்களை அப்படியே விடாம மந்த்லி ரெகுலர் மீட்டிங்ஸ் அவங்களை ஃபாலோ பண்ணி எப்படி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய அவங்கள்ட்ட இருந்து நிறைய ஃபீட்பேக்கு, நிறைய வில்லேஜ் லெவல்ல இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இதெல்லாம் சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய அதுல வந்துட்டு இருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கமிட்டி மெம்பரா இருக்கும்போது அவங்க அவங்களோட ஆக்டிவிட்டியும் நல்லா இருந்துகிட்டு இருக்கு. இதே வந்து ட்ரெடிஷனல் பஞ்சாயத்து லீடர் அவங்க இல்லாதப்போ அந்த கமிட்டில இல்லாம இருந்தாலும் ட்ரெடிஷனல் பஞ்சாயத்தா இல்லாம அடுத்த பீரியட் அவங்க மாறும்போது அவங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தது. அதையும் நம்ம அதில் சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி பண்ணிருந்தோம். இருந்தாலும் கமிட்டி மெம்பருக்கு ஒரு ரெகனைசேஷன், இவங்க இந்த கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லயோ சரி என்ஜிஓ சைட்ல மற்ற இடத்துல இருந்து ஒரு ரெகனைசேஷன் இருந்ததுன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ரிப் போடுறாங்க, மற்ற ஏதாவது ஃபிஷரிஸ் ரிலேட்டடா மெரைன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பண்றாங்க அப்படின்னா இவங்களே ஒரு கன்சர்ன் பண்ணிட்டு பண்றாங்க அப்படின்னா ஒரு பொது இடங்கள்ல பேசி ஒரு நல்ல ஒரு தீர்வு வர்றதுக்கு ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இதுவா இருக்கு அதுல. அடுத்த இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இல்லாம வில்லேஜ் லெவல்லையும் சரி சில சயின்டிபிக் நாலேஜஸ் இப்போ உள்ள நம்ம அறிவியல் பூர்வமான தகவல்கள் என்னென்ன இருக்கு, இப்போ கடலோட பாதுகாப்பு இல்ல வளம் குன்றா மீன் பிடிப்பு எப்படி இருக்குது, இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு வில்லேஜ் லெவல் மீட்டிங் மட்டும் இல்லாம அங்கங்க ஒரு குரூப் மீட்டிங், ஒரு மேஜரா ஒரு வில்லேஜ் லெவல் மீட்டிங், அது இல்லாம ஒரு நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் மீட்டிங் 1-2 மீட்டிங் அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது அது அவங்கள்ட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்சிபிள் வந்துட்டு நமக்கு வந்தது. அதுல குறிப்பா வந்துட்டு கிளைமேட் சேஞ்சில் உள்ள ஃபிஷரிஸ்ல இம்பாக்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்றது. இப்போ நமக்கு ஜெல்லி ஃபிஷ் வந்து நிறைய வந்துருச்சு. அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃபோர்காஸ்ட் பண்றது சரி, அதனால மனிதர்கள் உள்ள தாக்கங்கள் குறித்து நம்ம சயின்டிஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு அதுக்கான ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்தது. அதுல அவங்களுக்கு அந்த மெடிசன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொன்னது வந்து இது இல்லாமல் ஜெல்லி ஃபிஷ் மட்டும் இல்ல, சீ அர்ச்சினோட தாக்கமும் இங்க இப்போ உள்ள கிளைமேட் சேஞ்ச்னால இங்க வந்து சீ அர்ச்சினும் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்தாங்க. இது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்கு லைவ்லிஹுட், இது மட்டும் வெறும் மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்ம சொல்லாம அவங்களுக்கு சைமல்டேனியஸா ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட்டையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா இது இன்னும் சக்சஸா இருக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இதுல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல சொல்றோம். இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு அப்படின்னா இந்த சின்ன மீன்களை பிடிக்காம இருக்கிறதுக்கு, ஜுனல் மீனை சின்ன குஞ்சு மீன்களை பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட இதா இருக்கு. அதுக்கு நம்ம ஸ்கொயர் மேஷ் இது மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட தாக்கமா இருக்கு. இது இல்லாம இப்ப கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி சில மீன்கள்லாம்
இல்லாம இருக்கு. சில புது மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னா, அத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப இன்னும் ஆர்வமா இருக்காங்க. இந்த மாரி டர்ட்டில் எக்ஸ்க்ளூடிவ் டிவைஸ் அத நம்ம ஊர்ல பயன்படுத்துறதுக்கு நம்ம கொண்டு வரலாம். இப்போ ட்ராலிங்னாலயும் மத்த ஒரு ட்ராயல் மட்டும் இல்ல, இந்த அலுமினிய குண்டு வலைகள், இந்த கில் நெட் போடும்போது கூட பாட்டத்துல வந்துட்டு நெறையா வந்துட்டு ஆ டெஸ்ட்ராய்ட் ஆகுது. அத வந்து ரீஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் ரீஃப் அது மாரி ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது. நம்முடைய வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷ பத்தி நெறையா தாக்கத்த பத்தியும், அதுக்கான மெடிசினல் பத்தியும் நம்ம நெறையா குடுத்துருக்கோம். அதையும் அவங்களோட எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க வந்துட்டு இந்த மேனேஜ்மெண்ட்டை இங்க மட்டும் பண்ணாம, ஒரு கிராஸ் லேர்னிங்னா இதுக்கும் இதுக்கும் முன்னாடி எங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறபோது, அவங்களுக்கு அங்க போம்போது, அது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, நம்ம தூத்துக்குடியில தருவைக்குளம், கொம்புதுறை அது மாரி இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு போய் காமிச்சோம். அங்க என்ன பெஸ்ட் பிராக்டிசஸ் பண்றாங்க, அவங்களோட அனுபவத்த, அவங்க இதுவரை கத்துக்கிட்ட அந்த அறிவு எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டு இவங்க கூட ஷேர் பண்ணும்போது, இவங்களுக்கு நெறையா லேர்னிங் வந்து இருந்துட்டு, இப்ப தருவைக்குளம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்துட்டு ட்ராலிங்கே இல்லாம கில் நெட்ல பயன்படுத்தி இருக்காங்க. இனியும் ஃபியூச்சர்ல அங்க ட்ராலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறது அங்க உள்ள அசோசியேஷன் வெறும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மாரி கொம்புத்துறையில வந்துட்டு ஹூக் அண்ட் லைன் மட்டும் தான் அவங்க பண்றாங்க. ஈகோ சிஸ்டத்துக்கு எந்த அஃபெக்டும் பண்ணாம, இத வந்துட்டு நம்ம இப்போ உள்ள மேனேஜ்மென்ட் கமிட்டி சரி, வில்லேஜ்ல வந்தவங்களும் சரி, ரொம்ப ஆர்வமா இந்த பயிற்சிய குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த பயிற்சியும், முயற்சியும் நாங்க முன்னெடுத்துட்டு வர்றோம். இது வர்ற காலகட்டத்தில அதுக்கான அங்க என்ன மாரியான ஹூக் அண்ட் லைன் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது, இங்க வந்துட்டும் அவங்களுக்கு ட்ரெய்னிங் கெப்பாசிட்டி பில்டிங் குடுத்தோம் அப்படின்னா, இவங்களும் இத முன்னெடுத்து கொண்டு போவோம் அப்படிங்கிறதும் வில்லேஜ் லெவல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிளானிங்கும் வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கு. நம்ம இந்த மாசத்துல கூட அதுக்கான நம்ம மீட்டிங் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெறும் மேனேஜ்மென்ட், மெரைன் கன்சர்வேஷன் அப்படி மட்டும் இல்லாம, அவங்களுக்கு லைவ்லிஹுட் சப்போர்ட்டா நமக்கு சில ட்ரெய்னிங்கோ, மீட்டிங்கோ அதுல வந்துட்டு குடுக்குறோம். அதுல வந்துட்டு ஹைஜீனிக்கா ஃபிஷ் ப்ராசஸிங்கோ, வேல்யூ ஆடடோ, இது இல்லாம டீசல் இன்ஜின் மெக்கானிசம் அது மாரி நம்ம குடுக்குறோம். இது எதுக்குன்னா, அதுக்கு ஒரு சப்போர்ட்டா அவங்களோட அந்த ஆ கான்ட்ரிபியூஷன் நெறைய இருக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக நம்ம இத வந்துட்டு குடுத்துட்டு இருக்கோம். அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு ட்ரெய்னிங் மட்டும் நம்ம குடுத்துட்டு அப்படியே இல்லாம, அந்த ட்ரெய்னிங்க ஃபாலோ அப்பா ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, அவங்க 10 பேர ஒரு லிங்க் பண்ணி ஒரு எண்ட் வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா, அதுவும் நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா வரும். டீசல் இன்ஜின் அப்படின்னா, அத முடிச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு டூல் கிட் இது மாரி நம்ம குடுத்து பண்ணோம் அப்படின்னா, அத வச்சு அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் இதுவும் குடுப்பாங்க அப்படிங்கிறது. இப்ப லைவ்லிஹுட் மட்டும் இல்லாம, அப்படி இதுல என்னன்னா நமக்கு புதுசா வந்துட்டு இந்த சோலார் ட்ரையர், மினி சோலார் ட்ரையர் வந்துட்டு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அதையும் நம்ம லைவ்லிஹுட்டா குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மடத்துக்குப்பம் அது மாரி வில்லேஜஸ்ல நம்ம மேனேஜர் இம்ப்ளிமெண்ட் வில்லேஜஸ்ல ஒரு பேரலலா அவங்களோட வாழ்வாதாரத்த உயர்த்துறதுக்கும் சரி, சயின்டிஃபிக் நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணதும் சரி, அவங்கள மோட்டிவேஷன் பண்றதுக்கும் சரி, அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்காக அவங்களுக்கு அந்த ஜிபிஎஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, குடுத்த பிறகு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதுல வந்துட்டு ஒரு சைமல்டேனியஸா கொண்டு வந்திருக்கோம். அது மாரி ஐஸ் பாக்ஸ், அது மாரி இல்லாம வானகிரி கிராமத்துல வந்துட்டு அந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்ஸ் மூலியமா நம்ம டிசாஸ்டர் கண்டென்ட் இல்ல அங்க உள்ள ஒரு முக்கியமான அறிவிப்புகள் கொடுக்கறதுக்கும் இது மாதிரி இருக்கும்போது அவங்களோட பங்களிப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த கிராமங்கள்ல இந்த 2 கிராமங்கள்ல உள்ள முக்கியமான கீ சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதை வந்துட்டு டிஃபரெண்ட் குரூப் பீப்புள் கூட நம்ம பேசணும். அதுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்கு. அதில் உள்ள ஒரு சில பாயிண்ட் மட்டும் நம்ம இதில் காமிச்சிருக்கோம். இது வந்து மெக்கனைசர் தனியா பண்ணணும், மோட்டரைசர் தனியா பண்ணணும், போஸ்ட் ஹார்வெஸ்டிங் தனியா பண்ணணும். அது இல்லாம அங்க உள்ள யூத் மெம்பர்ஸ் அவங்களுக்கு தனியா பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது இந்த மோட்டரைசர் மெக்கனைஸ்டு ஃபிஷர்ஸ் அவங்க சொல்றது என்னன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல கடல் வளம் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு, மீன்களே இல்ல. ஏன்னா நெறைய வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நெறைய போயிடுச்சு. ஆப்பரேஷனல் காஸ்ட் வந்து நெறைய போயிடுச்சு. ஜெல்லி ஃபிஷ் வந்துட்டு நெறைய வந்துருச்சு. அதனால மீன்களே பிடிக்கிற மாரியான சூழ்நிலையில இருந்தா கூட, வர்ற வருமானத்துக்கு உள்ள சூழ்நிலை இல்ல அப்படிங்கிறது தான் அவங்களோட தாக்கமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஓவர் ஃபிஷிங் அவங்க எல்லாருமே வந்துட்டு அத சொல்றாங்க. இது மாரி கிளைமேட் சேஞ்ச்னால வந்த இம்பாக்ட்னால நமக்கு வந்துட்டு மீன் வளம் குறைஞ்சிருக்கு. அத வந்துட்டு நம்ம பிரிசர்வ் பண்றதுக்கான இஷ்யூஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட அது மாரி சில அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில லோன்ஸ் அது மட்டும் இல்லாம சில அக்சஸ், சப்சிடிஸ் இதுவும் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமா இல்ல. மத்த இடத்துல இருக்கிறது கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது கூட இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல. அப்படி நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனா எல்லா ஸ்கீம்ஸும் எல்லா இடத்துக்கும் வந்து சேர்றதில்ல அப்படிங்கிறது. அது மாரி மார்க்கெட் வேல்யூ, அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வந்துட்டு கம்மியா இருக்கிறது. அந்த அவங்களுக்குள்ள அவேர்னஸ் சஸ்டைனபிலிட்டி பத்தி அவங்களுக்கான சரியான அவேர்னஸும் இல்ல. அப்படிங்கிறதுனால நம்ம சின்ன சின்ன மீட்டிங்கா இருந்தா கூட குரூப் மீட்டிங், 1 to மீட்டிங் நெறைய மீட்டிங்ல நம்ம அது மாரி சொல்லி அவங்களுக்கு இப்ப அதுக்கான ஒரு கிளியரான ஒரு தெளிவும் இது வந்திருக்கு. இருந்தாலும் இப்ப மீன் கிடைக்காதனால மக்களிடையே வந்துட்டு நெறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இத முன்னிறுத்தி நம்ம கடல் வளத்த பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்முறை வந்துட்டு மக்களுக்கே வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் இருக்கு. அடுத்ததா மோட்டரைஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களும் சொல்றது என்னன்னா, ஓவர் ஃபிஷிங் அதாவது நியர் ஷோர் ஏரியால வந்துட்டு நம்ம ட்ரால் நெட் இழுக்கிறது. ஆனா அதே வில்லேஜஸ்ல இப்ப நம்ம ஒரு வில்லேஜஸ் அது நம்ம இழுக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணா கூட நியர்பை வில்லேஜஸ்ல இழுக்கிற மாரி இருக்கு.
அப்படிங்கிற சட்டத்திட்டங்களும் இருக்கு. ஆனா சட்டத்திட்டங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. இப்படி இருக்கிறதுனால சிறு படகுக்கும் பெரிய படகுக்கும் உள்ள நிறைய ஒரு கான்ஃபிளிக்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம எல்லாமே சேர்ந்து பேசி அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நம்ம கொண்டு வரணும். சட்டத்திட்டங்களை நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா போடணும் அப்படிங்கிறது அவங்களது. போஸ்ட் ஹார்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அது மீனை வந்துட்டு பதப்படுத்துறதும் சரி, கருவாடை பதப்படுத்துறதும் சரி, சரியான வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு நாளைக்கு நிறைய மீன் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அன்னைக்கு ரேட் இல்லை, பிரைஸ் இல்லை அப்படின்னா, அடுத்த நாள் ஸ்டோர் பண்ணி நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னா, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இல்லை. இந்த 2 வில்லேஜ்லயும் அதுக்கான இதுவும் இல்லை. அது பெரிய இதுவா இருக்கு. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவங்க ஒரு இடத்துல இருந்து ஃபிஷ் வெண்டர்ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது பப்ளிக் சர்வீஸ் அந்த அளவுக்கு அவங்க நம்ப முடியல. சில இடத்துல போறாங்க, சில இடத்துல ஏற்ற மாட்டாங்க. அவங்களே தனியா ஒன்று ஹையர் பண்ணிட்டு போறாங்க. அது அவங்களுக்கு சேஃப்டியாகவும் மற்றதாகவும் இல்லை. அது மாதிரி மார்க்கெட்டை அக்சஸும் அந்தந்த வில்லேஜ்ல இருந்து நியர்பை ஏரியால ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிட்டு அங்கதான் மார்க்கெட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. அப்படி இருந்தா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மார்க்கெட்டை நான் தான் உருவாக்கி கொடுத்தேன், எனக்கு வந்துட்டு ஃபேவரபிள் பண்ணுங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள நெகோஷியேட் பண்ணி பார்கிங் பண்ணும்போது அந்த ஃபிஷ் ரேட் இன்னும் குறைக்கிறதுக்கும் இது இருக்கு. அது அவங்களுக்கு சேஃப்டியாகவும் இல்லை. நைட் டைம் அங்கிருந்து அவங்க வரும்போது அதுக்கான சேஃப்டி இல்லை. அது மாதிரி இப்போ ரிசோர்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு மத்தி மீனை நம்பி தான் இப்போ உள்ள ரிசோர்ஸே இருந்துட்டு இருக்கு. இந்த மத்தி மீன் ரொம்ப அழிஞ்சு போறதுனால, எதுவுமே கிடைக்காதனால, அது பல காரணத்தினால இருக்கிறதுனால, இப்போ டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, மத்தி மீன் சர்ஃபேக்ஸில் கிடைக்கல, நமக்கு ஹரிசாண்டலாக தான் அது வந்துட்டு கிடைக்குது அப்படிங்கிறதே சொல்றாங்க. அதனால இன்கமும் போயிடுச்சு, நியூட்ரிஷனலும் மக்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. இது மாதிரி மக்களும் வந்துட்டு அந்த அளவுக்கு விரும்பி ஒரு சில இடத்துல வந்துட்டு மீன்கள் இல்லாதனால அவங்க வந்து மீன் மேல அந்த அளவுக்கு நாட்டமும் இல்லாம மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட இது. அது மாதிரி அவங்களுக்கான இந்த மார்க்கெட் அக்சஸ் அண்ட் லிங்கேஜஸ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான இது இல்லை. அதை நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட சேலஞ்சஸா இருந்தது. அப்புறம் நம்ம ப்ராப்ளம் அனாலிசிஸ்ல அவங்களுக்கு டெவலப்மெண்ட் பிளான்ல நம்ம வில்லேஜ் வைஸா வந்துட்டு இது மாதிரியான ஒரு பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் தான் அங்கே உள்ள ட்ரெடிஷனல் பஞ்சாயத்து லீடர், மோட்டரைஸ், மெகரைஸ், டிஃப்ரெண்ட் குரூப் கூட வந்து அவங்க கூட என்னென்ன வந்துட்டு மீன்கள் வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு, என்னென்ன மீன்கள் வந்துட்டு டிசேபரி ஆகிட்டு இருக்கு, எதெல்லாம் சஸ்டைனபிளாக கிடைக்குது அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நம்ம சில இதை வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் மோட்ல எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணோம். அதுலேயும் அவங்க நிறையா வந்துட்டு சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் கிடைக்குது, எதெல்லாம் வந்துட்டு குறைஞ்சிட்டு இருக்கு, எதெல்லாம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் கிளியரான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கான கிளியர் ரிப்போர்ட்டும் டாக்குமெண்டேஷனும் நம்மள்ட்ட வந்துட்டு இதை வச்சிருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, நமக்கு வில்லேஜ் ஸ்பெசிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு வில்லேஜஸ்லையும் என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு, ஸ்பெசிஃபிக் வில்லேஜ் லெவல் சேலஞ்சஸ் என்ன இருக்கு, அதை வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன ரூட் காஸ்ட், அதுக்கான ரூட் காஸ்ட் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதுக்கான பொட்டன்ஷியல் கம்யூனிட்டியில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத 2 வில்லேஜுக்கு செப்பரேட்டான மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நம்ம அந்த பிளான் வந்துட்டு எடுத்திருக்கோம். அது அடுத்த கட்டத்துக்கு அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கான சில பிளான்ல சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படிதான். அவங்களோட பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச்சில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜுனைல் ஃபிஷ் கேச்சரி, சின்ன வந்துட்டு மீன்களை பிடிக்கும்போது அதில் நிறையா பாதிப்புகள் இருக்குது, அந்த ஃபிஷ்ஷோட மெஷ்ஷில் ரெகுலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அது மாதிரி நைட் ஃபிஷிங், அதாவது கில்நெட்லேயே வந்து நைட்டு கடலில் கட்டி பிடிக்கிறது வந்து நம்ம வந்துட்டு தவிர்க்கணும். அது மாதிரி குண்டு வலை, நம்ம ஷிங்க் போடும்போது கல்லும் இது குண்டும் போடும்போது குண்டு வலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது 2 வில்லேஜ்லையும் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆர்வமா இருந்தா கூட நியர்பை வில்லேஜஸ் வந்துட்டு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு இதை நம்ம கொண்டு வரணும். அது மாதிரி 5 கிலோமீட்டருக்குள்ள ட்ராலிங் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இன்னைக்கு கூட ரீசெண்டா நம்ம காசிமேடு பகுதியில இங்க உள்ள ஒரு ட்ராலிங் போயிட்டு அங்க இழுத்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதும் வந்துட்டு, இது நம்ம பிரச்சனை வந்துட்டு நமக்கு நாளுக்கு நாள் இது வந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி இதனால வந்துட்டு நம்ம அந்த மோட்டரைசரும் ஆர்டிசனல் ஃபிஷர்மேனுக்கும் கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் உள்ளது அது உள்ளது. அது இல்லாம அந்த பொல்யூஷன் ஷிம் ஃபார்மிங் இருக்கிறதுனால அங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ற அந்த வாட்டரையோ இதுவே வந்துட்டு எஃப்ளூயன்ட்டே வந்துட்டு கரெக்டான அவங்க கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றது இல்ல. இதனால முன்னாடிலாம் ஆத்து முகத்துவாரில் நிறைய வந்துட்டு சின்ன சின்ன இறால்கள்லாம் கிடைச்சிது. அந்த இறால்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு. அது இல்லாதனால எந்த ரிசோர்ஸுமே இல்லை. ஒரு காலத்துல வந்துட்டு அதை நம்பியே நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அந்த பஃபர் ஜோன்ல யாருமே அந்த ஆறும் கடலும் கலக்கிற இடத்துல யாருமே வலை போட மாட்டாங்க. ஏன்னா இந்த இறால் வந்து கடல்ல போகும், அதனால நமக்கு ரிசோர்ஸ் அதிகமாகுங்கிறது அவங்களோட இதுவா இருக்கிறதுனால இப்போ அது மாதிரியான ஒரு இதுவே இல்லை அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. அது மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான இப்படி இருக்கிறதுனால அந்த வாட்டர்ல அவங்க போயிட்டு ஏதாவது கிளீனிங்கோ அந்த இடத்துல நடந்து வரும்போது என்னன்னா நிறைய அவங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடான டிசீஸ் நிறைய அவங்களுக்கு வருது அப்படிங்கிறது. அடுத்தது இப்போ உள்ளது பெருசா என்ன அப்படின்னா, இந்த கோஸ்டல் எரோஷன், மண்ணரிப்பு வந்துட்டு நிறைய இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஜியோ ஷீல்டு மாதிரியோ இல்லை நமக்கு ஆர்டிஃபிஷியல் அதுக்கு ஏதாவது எல்லா ஊர்லயும் நம்ம கேட்கறது ஹார்பரும் கல் கொட்டுறது அவங்களோட
பெரிய இதுவா இருக்கு. ஆனா இப்போ ஹார்பர் உள்ள வில்லேஜ்லாம் நியர்பை ஹார்பர் இல்லாத வில்லேஜ்ல நிறைய நமக்கு அரிப்புகளும் நிறைய வந்துட்டு இருக்கு. கடல் தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்குங்கிறத ஆஹ் மீனவர்களும் ரியலைஸ் பண்ணி அதை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மானிட்டரிங் வந்துட்டு இருக்கணும். அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம கொண்டு வரணும். நம்ம ஸ்கொயர் மெஷை வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வரணும். மெரைன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா பண்ணணும். இப்போ எப்படி நம்ம வந்துட்டு கிராஃப்ட்டுக்கு நம்ம இது கொடுக்குற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி கியருக்கும் என்ன மெஷ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணி ஒரு லைசன்ஸோட சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பைபேக், இப்போ நம்ம வந்துட்டு நெட் மெஷை வந்துட்டு மாற்றணும், மெஸ் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க அது மாதிரியான மெஸ் சைஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம பைபேக்காக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இப்போ உள்ள ரெகுலரைசேஷன் உள்ள மாதிரி உள்ள மெஸ் சைஸை கொடுத்தோம்னா அதை அவங்க வாங்குறதுக்கான முன்னேற்றத்தை படுத்தலாம் அப்படிங்கிறது அவங்களோட இதுவாக இருந்துட்டு இருக்கு. இது இல்லாம ஹூக்கன் லைன் நம்ம இப்போ இதுல கொம்புத்துறையில பண்ண மாதிரி அந்த ஹூக்கன் லைனை இவங்க ப்ரொமோட் பண்றதுக்கு ரொம்ப எல்லாமே ஆர்வமா இருக்காங்க. அந்த ஹூக்கன் லைனை சப்போர்ட் பண்ணி அதுக்கான சப்சிடிஸ் அதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத பண்ணோம்னா அவங்க ஈகோ ஃப்ரெண்ட்லியா அவங்க பிடிக்கிறதுக்கான ஒரு ரெகுலரேஷன் வந்துட்டு வரும். அப்புறம் வாட்டர் குவாலிட்டியை வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணணும். நியர்பை உள்ள ஃபிஷ் ஃபார்ம் பக்கத்தில் உள்ள அந்த டிஸ்சார்ஜ் வருது, எஃப்ளூயன்ட் வருதுன்னா அதை நம்ம வந்துட்டு மானிட்டர் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி ப்ளஸ் கலெக்டர் இவங்க கூட சேர்ந்து நம்ம இந்த இதை வந்து செயல் திட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டம். அடுத்த வில்லேஜ் ஸ்பெசிஃபிக்கான அவங்க எங்களோட லேர்னிங் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்களோட சேலஞ்சஸ் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியோட பங்களிப்பு இருக்கணும். கம்யூனிட்டியோட பங்களிப்பு எங்கேயுமே இல்லைன்னா அது எங்கேயுமே இல்லை. ஏன்னா கடல் வளத்தையும் மீனவர்கள் நலத்தையும் எப்போயுமே நம்ம பிரிக்க முடியாது. அந்த வகையில நம்ம ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் இருந்தால் மட்டும்தான் இது ஆக்டிவா நம்ம இன்வால்வ். ஸ்ட்ராங்கா மட்டும் இருந்தா பத்தாது, அவங்களுக்கான ஓனர்ஷிப் ஒன்று இருக்கணும். இது எனது கடல், எனது வளம், நான் இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஓனர்ஷிப் வந்துட்டு அவங்க அதை முன்னிறுத்தி எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போனாதான் அதை அவங்க டீட்டெயிலா எல்லா இடத்துலையும் ஒரு கிளியரான ஒரு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அதை நம்ம மற்ற இடத்துக்கும் கொண்டு போறதுக்கான ஒரு முக்கிய நோக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு அவங்களுக்கான கிளியரான ரோல். ஏன்னா இப்போ ட்ரெடிஷனல் பஞ்சாயத்து லீடர்னு இருக்காங்க, அதுக்குள்ள கமிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க என்ன பண்ணணும், இப்போ வந்துட்டு நிர்வாகத்தில் என்ன பண்ணணும், இது இல்லாமல் அவங்க வந்துட்டு இந்த கடலோர பாதுகாப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிட்டிங்ஸ் உட்காந்து அவங்களுக்குள்ள இதை இல்லை கோ மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸுக்குள்ள அவங்க என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியரான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னா இதை நம்ம கொடுக்கணும். அது இல்லாமல் அந்த கமிட்டி மெம்பருக்கு நல்லா ஸ்கில்டு ட்ரைனிங் நம்ம ஒவ்வொரு டைமும் இப்போ வில்லேஜ் லெவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் வரும்போது அவங்களே நம்ம முன்னிறுத்தி அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தோம்னா இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் கண்டிப்பாக அதை கொண்டு வரலாம். அதுக்கு அவங்களுக்குள்ளே நிறைய டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த டிசிஷன் எடுக்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம்னா சஸ்டைனபிள் மோட்ல கொண்டு போகிறதுக்கு அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இது இல்லாமல் இப்போ ஒரு வில்லேஜில் இப்போ வானகிரிலையோ மடத்துக்குப்பத்துலையோ ஒரு வில்லேஜில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு நைட்டு வந்து கட்டுவலை கட்டக்கூடாது, சின்ன குண்டு வலை போடக்கூடாது அப்படின்னா அவங்க அதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக கடைபிடிக்கிறாங்க. அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள ட்ராலிங் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஊரில் உள்ள ட்ராலிங் எதுவும் பண்ணதில்லை. ஆனால் நியர்பை வில்லேஜஸ்லேருந்து வரும்போது நம்ம அதுக்கான நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ நம்ம இப்போ 2 வில்லேஜஸோட நம்ம அதை விட்டுறாம அடுத்ததா ஒரு கிளஸ்டர் லெவல்ல நியர்பை வில்லேஜ்ல ஒரு கிளஸ்டர் லெவல்ல ஒரு மாடிஃபிகேஷன் கிளஸ்டர் லெவல்ல இதை நம்ம ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தோம்னா அந்த கிளஸ்டர் லெவல்ல இந்த சேஞ்சஸ் நிறைய வரும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் அது மாதிரி போகும்போது இதுக்கான மாற்றங்கள் இது வந்துட்டு 1 இயர்லயோ 2 இயர்லயோ நடக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோட நிறைய சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இது வந்துட்டு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கும். இது நாளைக்கு வந்துட்டு ஒரு பேர் சொல்ற ஒரு இதுவாகவே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இது. அது மாதிரி அதனால நியர்பை உள்ள அந்த கோமேனேஜ் அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அங்கே உள்ள பங்குதாரர்கள் இல்லை அங்கே உள்ள நியர்பை பஞ்சாயத்தார்கள் மற்றவங்க கூட நல்ல ஒரு ரேப்போர்ட்டோட அவங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்டோட இவங்க இதை கடைபிடிச்சாங்கன்னா எல்லாருமே அதை கடைபிடிக்கிற ஒரு இதுவாக வந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இப்போ வந்துகிட்டு வரும். அது மாதிரி அவங்களோட கிளியர் கோல், ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே அதை டிஃபைன் பண்ணி அதுக்கான இதை நம்ம கொண்டு போகணும். ஆல்டர்னேட்டிவா நமக்கு ஹூக்கன் லைனை நம்ம வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வந்துட்டு நல்ல ஒரு செயல் திட்டமா கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எங்களோட லேர்னிங் அண்ட் சேலஞ்சஸ். இது அடுத்ததான் நம்ம சஸ்டைனபிளா கொண்டு போகணும் அடுத்த லெவல்ல அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் பிளான் வந்துட்டு இருக்கணும். அதை டிஸ்ட்ரிக்ட் லெவல் பண்ணா கூட நம்ம வில்லேஜ் லெவல்ல உள்ள அந்த கமிட்டி ஸ்டாக் ஹோல்டர் அவங்களையும் நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல
ஒரு ஸ்ட்ராங் கமிட்டியை பண்ணி அதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். இதை ரெகுலரா நம்ம மானிட்டர் பண்ணணும். ஒரு தடவை மட்டும் பண்றாங்கன்னு நம்ம விட்டுறாம ரெகுலரா இப்போ வில்லேஜ் லெவல் மீட்டிங் மேனேஜ்மெண்ட் ரெகுலரா பண்ணும்போது அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் அதிகமா இருக்கு. அவங்களோட ஃபீட்பேக்கும் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அவங்கள்ட்ட உள்ள அந்த ஓனர்ஷிப்பும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும். இது அப்படியே இல்லாம பாலிசி லெவல்ல இதை நம்ம ஸ்ட்ராங்கா ரெகுலரைஸ் பண்ணணும். என்னெல்லாம் மேனேஜ்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் கொண்டு வராங்களோ அதை கிளஸ்டர் லெவல்லையோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ கண்டிப்பா அந்த பாலிசிஸ்ல அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணி அதை நம்ம ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு இதை நம்ம கொண்டு போக முடியும். இதுக்கான ஃபினான்சியல் சப்போர்ட் அந்த வில்லேஜ் லெவல்லையும் சரி டிஸ்ட்ரிக்ட்லயும் வரும்போது நம்ம ஃபினான்சியல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டோட எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டா இது வந்துடும். இது மாதிரி இதை வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மட்டும் இல்லாம ஸ்டேட் லெவல்ல கொலாபரேஷன் ஆக்கன்ல நிறைய டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் சைடும் சரி இல்ல வேற இன்ஸ்டிடியூஷன் சைடும் சரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சைடும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவா இது பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ப்ரொமோட் பண்ணி கொண்டு போனோம்னா இதுவே வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாகவும் அவங்களுக்கு வந்துட்டு கன்சர்வேஷன் மெத்தடாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் நாங்கள் இதில் கற்றுக்கிட்ட லேர்னிங் அண்ட் சேலஞ்சஸ். இந்த திட்டத்தை செயல்படுத்தினதுல எங்களோட அப்சர்வேஷன் பிளஸ் இதுல உங்களோட சஜஷன் எது இருந்தாலும் நீங்க அதை சொல்லலாம். தேங்க்யூ. ஆமா மேடம் over to you. ஆக்சுவலா இந்த கோமேனேஜ்மெண்ட் பிளான் அவர் ப்ரெசென்ட் பண்ண சில விஷயங்கள் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வந்து அதுல குரூஷியல். என்ன அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம போய் அந்த கம்யூனிட்டிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்களுடைய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆகணும், மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து அதுல இன்வால்வ் ஆகணும், மற்ற வில்லேஜில் உள்ளவங்க வந்து அதுல இன்வால்வ் ஆகணும். அப்பதான் வந்து இந்த ஃபிஷரி ரிசோர்ஸஸை மேலாண்மை பண்றதுல ஒரு ஒட்டுமொத்த முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இதுவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க இதுல என்ன ஒரு எஃபர்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட யூனிக்னஸ் என்ன எடுத்தோம் அப்படின்னா எஸ் சில விஷயங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலாக பேச வேண்டியது இருக்கு, ஸ்டேட் லெவலாக பேச வேண்டியது இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் கிராம அளவிலேயே நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இந்த கிராம அளவிலான கூட்டு மேலாண்மை குழு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கும், அதுக்கு என்ன திட்டம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தான் இந்த வில்லேஜ் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை கோமேனேஜ்மெண்ட் பிளான் ரெடி பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் படுத்தும் பொழுது நம்ம இப்போ கிராம அளவில் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நம்ம ஊரில் கடலுக்கு எடுக்கும் பொழுது நம்ம வந்து கரெக்டான மெஸ் சைஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஊரில் கடற்கரை ஓரத்தில் பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து கடற்கரை உள்ள போடக்கூடாது. நம்ம ஊரில் கடலுக்கு போகிறவங்க வந்து ஒரு இந்த மாதிரியான சில வலைகளையோ சில இதையோ நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது. சில விஷயங்கள் நான் கிராம அளவில் என்ன என்னால் வந்து எடுக்க முடியுமோ அதுக்கு வந்து நீங்கள் முன்னிலை கொடுங்க. அதே சைமல்டேனியஸாக இங்கே இருக்கக்கூடிய லேர்னிங்கை வந்து நம்ம ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் முன்னாடி இருந்தது, பட் ஆனால் அந்த இது வந்து இன்னும் இப்போ வந்து எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அப்போ நம்ம வில்லேஜ் லெவலில் இதை நம்ம ஸ்ட்ராங்காக இது வந்து நம்மளால நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சு. மீனவர்களே அதை வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து ஆர்வமாக வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் வந்து அடுத்த லெவலில் இதை கொண்டுட்டு போகும் அப்படிங்கிற சொன்னப்ப அந்த கிராம மக்கள் ரொம்ப ஆர்வமாக எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து இது வந்து அவங்க நடைமுறைப்படுத்துவாங்களா, அவங்க வந்து இந்த திட்டம் கோமேனேஜ்மெண்ட் பிளானுக்கு நம்மளுக்கு வந்து வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அவர் சொன்ன அந்த கோமேனேஜ்மெண்ட்ல உள்ள பிளானும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் உள்ள பிளானும் நாங்கள் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர் தான். அந்த கமிட்டி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டி தான் அந்த பிளானே போட்டாங்க. இப்போ மடத்துக்குப்பத்துக்கு அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க, அதே மாதிரி வானகிரிக்கு அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிளானை வச்சு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எவ்வளோ அதுக்கு வந்து பணம் தேவைப்படும், யார்கிட்ட வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் தான் அதில் வந்து மெயின் ரோலாக இருக்கணும் அப்படின்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கள வந்து எப்படி அவங்களோட போய் பேசி அவங்கள உள்ள கொண்டுட்டு வர்றது எப்படி. அதே மாதிரி ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பூம்புகார் காலேஜ் இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவங்க தான் பண்ணணும். ஸோ அவங்கள எப்படி இதில் கொண்டுட்டு வருது, நெட்ஃபிஷ் எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரி மற்ற நிறுவனங்கள் எப்படி இதில் உள்ள கொண்டு வருது. இல்லை சில விஷயங்கள் எம்எஸ்எஸ்ஆர்எஃப்ட்ட தான் நம்ம வந்து சப்போர்ட் கேட்கணும் அப்படின்னா எம்எஸ்எஸ்ஆர்எஃப்ட்ட என்ன சப்போர்ட் கேட்கறது. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த பிளான்ல வந்து ஒரு டைம்லைன், யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ அதுக்கு மணி தேவைப்படும், அது எந்த காலக்கெடுக்குள்ள நம்ம முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அதுக்கு பண்ண போகிறோம். அது கண்டிப்பாக அடுத்த ஒரு மீட்டிங்கில் இதோட ஃபாலோஅப் இப்போ வந்து எப்படி வந்து இது வரையிலும் இந்த பிளான் டெவலப் பண்ண வரையிலும் எப்படி இருந்தது, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்
வரும்பொழுது என்ன அனுபவம் வந்துச்சுன்னு கண்டிப்பா இன்னொரு வெபினார்ல கூட உங்கள்ட்ட நாங்கள் ஷேர் பண்ணோம். பட் இது நிறையில வந்து கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கம்யூனிட்டியை ஒரு இந்த மாதிரியான கூட்டு மேலாண்மை திட்டத்துக்கு கீழே ஆக்டிவா நம்ம வந்து செயல்படுத்தும் பொழுது அவங்க வந்து இனிஷியலா சில ஹிக்கப்ஸ் இருந்தா கூட அவங்களுக்கு எல்லா புரிதலும் தெரிஞ்ச பிறகு அது பத்தியான நல்ல விஷயங்கள் உள்ள போன பிறகு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அப்ப இன்னைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல நிறைய வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அரசாங்கம் இல்லை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை மற்ற அது துறை சார்ந்த நிறுவனங்கள் தான் எல்லாமே நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள மாதிரியான ஒரு இவ்வளோ பெரிய லென்த்தி ஹோஸ் லைன், இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நிறைய பேர் கடல்லையே வந்து அதிகமாக நம்பி வாழ்வாதாரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இன்னொன்று இவ்வளோ ரிசோர்ஸ் யூஸர் டிஃப்ரெண்ட் நெட் யூஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் கியர் யூஸ் பண்ணுறாங்க, காலையில் ஒருத்தவங்க போகிறாங்க, மாலையில் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டிங்க ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி நம்ம மாதிரியான நாட்டுக்கு இந்த கூட்டு மேலாண்மை, குறிப்பாக இந்த கிராம அளவில் இருக்கக்கூடிய கூட்டு மேலாண்மை குழுக்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் நம்மள மாதிரி ஆர்கனைசேஷனும் நம்மள அரசாங்கமும் மற்றவங்களும் நம்ம சப்போர்ட் கொடுத்து அவங்கள எந்த அளவுக்கு உள்ள கொண்டுட்டு வரமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய மீன் வளத்தை வந்து நல்ல முறையில மேலாண்மைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதா எங்களுக்கு கிடைச்ச இதுல வந்து அனுபவம். ஸோ அதனால இங்க இதுல வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கடுத்து வந்து காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டிலேருந்து வர்றீங்க, சில எம்பிடா நெட்ஃபிஷ் இதெல்லாம் வர்றீங்க, அடுத்து மீனவ சங்க தலைவர்கள் இருக்கீங்க, கூட்டு மேலாண்மை மற்ற இடங்கள்ல வளங்களை வந்து மேலாண்மைப்படுத்தக்கூடியவங்க இருக்கீங்க. எல்லாருக்கும் என்ன ஒரு மெசேஜ் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அப்படின்னா, கிராம அளவில் நம்ம எஃபெக்டிவா கிராம மக்களை குறிப்பாக மீனவர்களை உள்ளடக்கி இந்த திட்டம் போடும் பொழுது நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து சாதிக்க முடியுது. நிறைய விஷயங்களை வந்து நம்மளால யோசிக்க கூடாத சில விஷயங்களை கூட இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் கூட முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கான கதவு திறந்திருக்கு. ஸோ அதுதான் நாங்கள் வந்து இந்த எங்களுக்கு ஒரு கிடைச்ச இந்த திட்டத்தில் வந்து உள்ள அனுபவம். ஸோ இதை வந்து நாங்கள் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். உங்கள இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து நீங்க உங்க கிராமத்திலையும் இல்லை மற்ற இடங்கள்லையும் இந்த மாதிரியான நீங்க ஒரு கூட்டு மேலாண்மை பண்ணணும், இல்லை அங்க வந்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு திட்டத்துல இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க எப்படி பண்ணீங்க, உங்க அனுபவத்தை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னாக்க எம்எஸ்எஸ்ஆருக்கும் சரி, அப்புறமே வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கூட்டு மேலாண்மை குழு உறுப்பினர்களும் சரி, அவங்க இது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங்கிறதுனால அந்த கூட்டு மேலாண்மை உள்ளவங்க இதுல பேசல, அடுத்தடுத்ததுல வந்து அவங்களும் அதை பேச வர மாதிரி நாங்கள் பிளான் பண்றோம். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த செய்தியை வந்து நம்ம பரவலாக்கம் செய்ய முடியும். பரவலாக்கம் செய்யறது மூலமா நம்மளுடைய மாநிலத்தோட ஃபிஷரி ரிசோர்ஸஸை வந்து நல்ல முறையில் மேலாண்மை பண்ண முடியும். பண்ணுறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய கருத்து பரிமாற்றம் மூலமாக சொல்ல விரும்புகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணலாம். ஓவர் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஹலோ ஹலோ டாக்டர் வேல்விழி சார், வணக்கம். வேல்விழி மற்றும் தமிழுக்கு எனக்கு நன்றி. என்னன்னா சுருக்கமா வேல்விழி, ஏன்னா எல்லா பார்ட்டிசிபெண்ட் இருப்பாங்க. என்னன்னா ஒரு ப்ரொஃபஸர் மாசா சுவாமிநாதன் சொன்ன மாதிரி நம்ம ஊர் உலகத்தை எல்லாத்தையும் திருத்தது நம்மளால முடியாது. வி கேன் பி அ மாடல் அப்படின்னு தமிழ் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொம்புதுறைலாம் ஒரு ஐடியல் வில்லேஜ். அது ஒரு பெரிய ஒரு அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு ஒரு டெஃபினேஷனே கொம்புதுறை தான். ஏன்னா ஃபிஷரியை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்பெசிஃபிக்லி இந்த ஹூக் அண்ட் லைனுக்கு அவங்கள விட்டா ஆள் கிடையாது. அதை யாருமே பண்ணலை. நம்மள மாதிரி ஒரு என்ஜிஓவும் பண்ணலை, அரசாங்கமும் பண்ணலை. அதான் எவால்வ் ஆச்சு இல்லைங்களா? இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாடல் தானா எவால்வ் ஆக வாய்ப்பு கிடையாது, முதல்ல மாதிரி இல்லை, ரைட்டுங்களா? அப்போ அந்த ரோல் தான் நம்மளுடைய எம்எஸ்எஸ்ஆர்எஃப் பண்ணுது. அப்போ நீங்க சொன்ன மாதிரி, தமிழ் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக், ஏரியா ஸ்பெசிஃபிக், வில்லேஜ் ஸ்பெசிஃபிக்கா சின்ன சின்ன மாடலை பண்ணிடுவோம். எம்எஸ்எஸ்ஆர்எஃப் விட வேற யார் பண்ண முடியும்? எம்எஸ்ஆர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய அந்த மல்டி ஸ்டேக் ஹோல்டர், அதாவது நம்ம அனைவரும் உள்ளடக்கிய, குறிப்பா மீனவர்களை உள்ளடக்கிய ஒரு
நிர்வாகமோ மற்றதோ நம்ம உண்டு பண்றோம். பட் அந்த ப்ராஜெக்ட் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய சஸ்டைனபிலிட்டி தான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு வேல்விடி. இதுதான் இது எப்பயுமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணிடுறேன்னா, நான் இப்ப அகடமிஷனா இருந்தாலும் கூட காலேஜ்ல இருந்துட்டு இருக்கேன், எனக்கு மாச சம்பளம் வந்துட்டு இருக்கு, வேலை செஞ்சாலும் செய்யலனாலும். பட் என்ஜிஓல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் மீறி பாத்தீங்கன்னா அப்ப பண்ணமே அந்த ஒர்க் இப்ப யார் பண்றா, தொடர்ந்து நடக்குதா இல்லையான்றது உங்களுக்கும் உறுத்தலா இருக்கும், எனக்கும் உறுத்தலா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 டெக்கேடுக்கு மேல 20 வருஷத்துக்கு மேல நீங்கள் இருந்துட்டீங்க, நான் ஒரு 13 வருஷம் இருந்தாலும் கூட நம்ம கடந்த காலங்களில் சேர்ந்த சில விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ந்தாலும் பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுல ஃபாலோ அப் இல்லாமலாம் போயிடுது. பேராசிரியர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் செய்ய முடியாது. வி கேன் பி தி மாடல் பண்ண பிறகு மற்ற வில்லேஜுக்கு தட் கேன் பி தானா பரவறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும். யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா கண்டிப்பா ஃபிஷர்மேனை சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன். இது என்னன்னா கண்டினியூஸ் கான்சன்ட்ரேஷன் ப்ரோசஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, தொடர்ந்து இருக்கணும்னா எம்எஸ்எஸ்ஆர்எஃப் ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் இருக்கு அத்தனை வில்லேஜ்ல நம்ம போய் வேலை செய்ய முடியாது. அதை கொண்டு போறது அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்பெக்டருக்கோ ஒரு ஏடிக்கோ ஒரு டிடிக்கோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கோ, இப்ப நீங்க ஃபிஷரிஸ் மட்டும் கிடையாது, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி போவாங்க, அக்வாகல்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்கு, இன்லேண்ட் இருக்கு, லீசிங் இருக்கு, அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்ல அவங்க இன்வால்வ் ஆயிட்டாங்க. இது என்னன்னா ஸ்டில் மக்கள்கிட்டயே இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். அதுக்கான ஒரு மாடலை தான் நம்ம பண்ண முடியும். ஏதாவது ஒரு மாடல், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொம்புதுள்ள ஹூக் அண்ட் லைனே இன்னும் பக்கவா நம்ம ஒரு ஹூக் அண்ட் லைன் மட்டுமே ஒரு கொம்புதல் இருக்க ஒரு ஹூக் அண்ட் லைன் மெத்தடை நம்மளுடைய எம்எஸ்எஸ்ஆர்எஃப் இன்னொரு 100 வில்லேஜ் அடுத்த ஒரு 10 வருஷத்துல ஒரு 100 வில்லேஜ்ல கொண்டு போய் சேர்த்தோன்னு வச்சுங்களேன், அதை விட வேற நம்மளுடைய இது என்னவா இருக்க முடியும், வாய்ப்பே கிடையாது. ரைட்டுங்களா? அப்கோர்ஸ் அதுக்கான முன்னெடுப்பு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை நான் குறை சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னோமா. ஏன்னா ஒரு சின்னதை கொண்டு போகணும். எனக்கு என்னன்னா போஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம பேராசிரியர்லாம் சொல்லுவாங்கல்ல, வித்வால் ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளே பண்ணலாம், வேற யாரும் பண்ண முடியும். இப்ப இருந்தாலும் நம்ம அந்த ப்ராஜெக்ட் பீரியட் முடிஞ்ச பிறகு அதுல ஒரு தொய்வு வருது. பழைய அந்த மல்டி ஸ்டேக் ஹோல்டர் இன்வால்மெண்ட் இருக்க மாட்டேன். இந்த ஃபிமிஸ் எல்லாம் சொன்னீங்க, நான் ஐம் நாட் பிளேம் தி கவர்மெண்ட், என்ன ஃபாலோ அப்னு சொல்ல இன்னும் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த இதுல சொன்னீங்க இல்லையா, அந்த கிளாம் ஃபிஷரி அப்கோர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய செட்பேக் என்னன்னா டாக்டர் வேல்வெளி உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சாரு மசில் ஒரு மசில் வந்துச்சு பாத்தீங்களா, சாரு மசில் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எண்ணூர்ல இருக்கு, புலிகேட்ல இருக்கு, அதாவது பழையவேற்காட்டுல இருக்கு, ஏன் நம்ம பிச்சவரத்திலே வந்துட்டு இருக்கு. இப்ப என்டையர் அந்த மாடல் சொன்னீங்க பாத்தீங்களா, கிளாம் மாடல் வெஸ்ட் கோஸ்ட்ல சொன்னீங்களே, அது இட் இஸ் இன் ட்ரபிள் நவ். இப்ப யார் போய் பண்ணுவா? அப்கோர்ஸ் ஆர்கனைஸ் ஒரு செட்டப். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மள மாதிரி ஆட்கள் அகைன் அண்ட் அகைன் நம்மளோட இன்டர்வென்ஷன் அதுக்கு தேவைப்படும். கண்டிப்பா சார், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% கரெக்ட். அதனாலதான் நம்ம வந்து கோ மேனேஜ்மெண்ட் பிளானோட நம்ம நிறுத்தல. அதுக்கு வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளானும் நம்ம ரெடி பண்ணி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன ரிசோர்சஸ் தேவை, ரிசோர்சஸ் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சாவே சஸ்டைனபிலிட்டி பத்தி நம்ம அதுல வந்து ஹைலைட் பண்றோம். ஸோ அந்த கான்டெக்ட்ல தான் நம்ம இந்த 2 கிராமத்திலையும் ஒரு மாடலா எடுத்து பண்ணக்கூடிய கிராமத்துல கோ மேனேஜ்மெண்ட் பிளான், தென் கோ மேனேஜ்மெண்ட் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 5 years. ஸோ அதுக்கான ரிசோர்ஸஸையும் நம்ம அந்த கிராமத்துக்கு மொபிலைஸ் கொடுக்கும் பொழுது அந்த பீரியடுக்குள்ள இந்த கமிட்டி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க. நிறைய சப்போர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு பீரியடுக்குள்ள இந்த குரூப்பே தாங்களே மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு, எக்ஸ்டர்னல் பீப்புளோட சப்போர்ட்டோட மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களால வர முடியும் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ இந்த கோ மேனேஜ் கான்செப்டை இப்போ நான் வந்து ஒரு வில்லேஜில் ஒட்டுமொத்தமாக பண்ணதை இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ சில நேரங்களில் ஒரு கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேய் வலை இருக்குது. அந்த பேய் வலையே வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு மட்டுமே அங்கே வந்து மேலாண்மை. இப்போ நான் சில இடத்துல நம்ம ஆர்டிஃபிஷியல் ரீஃப் போடுறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் ரீஃபை மேலாண்மை பண்ணுறதுக்கு கூட்டு மேலாண்மை குழுக்கள். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹூக் அண்ட் லைன் நீங்க சொன்ன மாதிரி நாங்க இப்போ ஒரு 5-6 வில்லேஜ்ல வந்து அதை வந்து கொம்புத்துறை மாடலை வந்து இங்க ரெப்ளிகேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான கூட்டு மேலாண்மை, இந்த மாதிரி இந்த கூட்டு மேலாண்மை அப்படிங்கிற கான்செப்டை வேற வேற ஜியோகிராஃபில வேற ரிசோர்ஸ் மேலாண்மையில நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்துறோம். அதுல இருந்து நிறைய இன்சைட்டை வாங்கி இந்த வில்லேஜ் லெவல் ஹோலிஸ்டிக்கா வர்றதுக்கு உள்ள புகுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு இதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இது போகுது. இதுவரையிலும் கிடைச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்கரேஜிவா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கிராம அளவுல மக்கள் இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு கேட்டது போக, மக்கள் வந்து அதுக்கு வந்து ஃபுல்லா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச பிறகு, அவங்களுக்கு வந்து இதனால பெனிஃபிட் தெரிஞ்ச பிறகு தே ஆர் சப்போர்ட்டிங் லைக் எனிதிங். அப்ப இந்த மாதிரி உள்ள மொமெண்டத்தை
நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல உள்ள நம்மளும் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னா மீனவர்களும் நம்ம அரசாங்கமும் மற்ற நிறுவனங்களும் சேர்ந்து நம்ம இந்த இடங்கள்ல நம்ம போகும் பொழுது நம்மளால ஒரு நல்ல மாற்றத்தை உடனே இல்லைனாலும் வரக்கூடிய காலகட்டத்துல உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் சார் இதுல கிடைச்ச அனுபவம். தேங்க்ஸ் வேல்வி. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சார். Dr. Velvili, good afternoon. குட் ஆஃப்டர்நூன். How are you? குட். I was listening to your presentation and Tamil children's presentation also. It was very impressive. நானும் இந்த மீனவர்கள் மத்தியில் சில காலமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியாதது இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஷோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்களும் நிறைய செஞ்சு பழகிக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எனக்கு அதில் பெருசாக சொல்கிறதுக்கு ப்ராட் லெவலில் மட்டும் நான் சொல்கிறேன். இன்சைட்டை இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. நிறைய இப்போ ஸ்மால் ஸ்கேல் ஃபிஷரிஸ்க்கு இருக்குது. இப்போ ஹூக்கன் லைன் அந்த கொம்புதோர மாடல் சொன்னாங்க, அவங்களுக்கு இருக்குது. கொம்புதோரக்காரங்க வந்து ஏன் வந்து ஹூக்கன் லைன் போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட்லி ஃபிஷஸ் கிடைக்கும். அவனுக்கு வந்து சீலா மீன் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி உள்ள பர்டிகுலர் எல்லாமே வந்து பணம் தான். எல்லாம் the motive of every profession is profit only. So when we lead them to profit, definitely we will succeed. வந்து லோ வேல்யூ ஃபிஷஸ் வந்து பிடிக்கிற ஆளுகள்கிட்ட போய் நம்ம இதை சொன்னோம்னா he might not take the model. அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த கீ பாயிண்ட் அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாடல் will be very successful. இப்போ இந்த என்ஜிஓஸ் இப்போ MSSRF கூட நாங்களும் 10-12 வருஷமா அதுக்கு மேலேயும் இருக்கலாம். நானே 12 வருஷமா அவங்க கூட அசோசியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த FFMA இதுல இருந்து இன்காய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய உயிர்களை வந்து காப்பாத்துறதுக்கு பெரிய உதவியா இருக்குது. தகுந்த நேரத்துல தகவல், அதாவது இங்க போகாத அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருச்சுனாலே ஒன் லைஃப் சேவ்டு வந்து வெரி கிரேட். அந்த மாதிரி உள்ள வெரி வைட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் MSRF is disseminating as part of your management practices. So there is a lot of appreciation which I have to give you. இதில் இன்னொன்று என்னன்னா, அந்த கவர்மெண்ட்டுடைய திட்டத்தை மக்களுடைய எண்ணத்தை கவர்மெண்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பாலமாக, ஒரு வாய்க்காலாக, ஒரு சேனலாக நம்ம இருக்கணுங்கிறது வந்து என்னுடைய அபிப்பிராயம். we have to stitch it properly. அதை ஒழுங்காக தைக்க வேண்டும். எல்லாமே ரிசோர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாக்கெட்ஸில் இருக்கு. மீனவர்களுக்கு தெரிந்த தேவையான விஷயம் அரசுக்கு முழு கவனத்திற்கு கொண்டு செல்லாமலும் இருக்கப்படலாம். ஒரு நாள் வருவாங்க, ஒரு வாரம் வரலாம். பட் ஒரு என்ஜிஓ ஒரு ப்ரோக்ராம் எடுத்து பண்ணும்போது நம்ம 24 hours we are dedicating in that program itself. இவங்களுடைய கருத்துக்களை கவர்மெண்ட் சைடுக்கு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்ல உள்ள திட்டங்களை இவங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பாலமாக இருக்கும்போது அந்த கோமேனேஜ்மெண்ட்டுடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இண்டிவிஜுவல் கிராமங்களை பற்றியோ அதை பற்றி நான் வந்து டீட்டெயில் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் மை ப்ராட் அவுட்லுக் அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் MSSRF initiative for celebrating the great Professor M.S. Swaminathan's 100th birthday. It is a gift to the nation. He has uplifted the poverty-stricken people of this nation. He has fed the hungry people of this nation. So you are all taking his fire. அந்த டார்ச்சை வந்து நம்மளுடைய மேடம் சௌமியா சவுந்தரராஜ சாமிநாதன் அன்னைக்கு பேசினதையும் நான் கேட்டேன். மிக தெளிவாக பல கருத்துக்களை நம்ம மத்தியில் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதில் கூட இருப்பாங்களோங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்தேன். பட் ஸ்டில் கன்வே மை மெசேஜ். Congratulations to all the efforts of MSSRF, and we wish that we associate in more programs like Square Mesh and அந்த மாதிரி உள்ள ப்ரோக்ராம்ஸில் நம்ம அசோசியேட் பண்ணுறதுக்கு we are ready and we will be working together. Thanks for your invitation. Thank you for wordings.
ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சொன்ன மாதிரி இந்த மாதிரி வில்லேஜ் லெவல் நம்ம கமிட்டிஸ் மீட்டிங்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தா கூட ப்ராடர் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அந்த லிங்கேஜஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லிங்கேஜஸ் வித் டிஃபரெண்ட் ஏஜென்சிஸ், நாட் ஒன்லி அந்த ஸ்டேட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஈவன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் லைக் எம்பிடா, நெட்ஃபிஷ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த பிளான்ல வந்து ஆக்சுவலி வி ஆர் இன்டகிரேட்டிங் எவ்ரி திங். ஸோ அது வரும்பொழுது நிச்சயமா வந்து அந்த இதெல்லாம் நம்ம ஸோ உங்களுடைய விஷயக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வெபினார்ல நீங்களும் ரிசோர்ஸ் பர்சனா வந்து யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பிளைன் வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் அவைலபிள் இன் எம்பிடா அண்ட் நெட்ஃபிஷ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் த ஃபிஷர் ஃபோக்ஸ். தட் ஆல்சோ வி கேன் டேக் ஒன் செமினார் கூட பண்ணலாம். Definitely, we will make use this as a platform to disseminate the information. Thank you. Good luck. Thank you. வணக்கம் சார். இல்லையே முதல்ல மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க, பாண்டிச்சேரியிலயும் தமிழ்நாட்டிலையும் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜிஓ எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு. பட் ஜிஓ இஷ்யூ பண்ற ஸ்டேஜில் மட்டுமே நாம இருந்துட்டு இருக்கோம். அதை நீங்க தான் ரொம்ப செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. பட் ஆனால் அதை கிரவுண்ட் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. காரணம் வந்து மெயினா பாத்தீங்கன்னாக்கா அந்த வில்லேஜ் லெவல் கமிட்டியில உள்ளவங்க வந்து நம்ம பஞ்சாயத்து பேஸ் பண்ணியே போயிட்டோம். அப்போ அது வந்து ஸ்டாண்டர்டா இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் மாறுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பஞ்சாயத்தாருக்கு வந்து இந்த கமிட்டிக்கு அதிகமான ஒரு பவர் இருக்குமோன்ற ஒரு பயம். இதெல்லாம் நீங்க எவ்வளவு சொல்லி புரிய வச்சாலும் மக்களுக்கு இன்னும் அந்த அந்த பய உணர்வு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இன்னும் நாங்க செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு இடையில நீங்க வந்து 2 கிராமத்தை தமிழ்நாட்டில் எடுத்து இந்த அளவுக்கு அதை நல்லா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் சொல்லணும். இதை முன்மாதிரியா காமிக்கிறதுக்கு தானாகவே கோ மேனேஜ்மெண்ட் மேற்கொள்ற அந்த ராமேஸ்வரம் மாவட்டத்தை சேர்ந்த 2 கிராமத்தையும் அவங்க நீங்க ஏற்கனவே எங்க ஹலோ தமிழ் கேக்குதா? கவியர் சார் பேசுறது கேட்கல, நீ பேசுறது கேக்குதுமா? தெரியல, அவருக்கு நெட்ல இஷ்யூ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சார் வெளியில ஏதோ கோர்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல இப்ப இதுலதான் இருக்காங்க. வேற யாராவது கேட்கட்டும், வந்த பிறகு சார் கேட்கலாம். ஃபிஷர்மேன் சைடுல யாராவது சொல்லுமா? மீனவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா உங்க சைடுல? திட்டம் பத்தி உங்களுடைய வணக்கம் மேம். சொல்லுங்க. நான் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான். நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு என்ன இந்த பிரைஸ் டிரான்ஸ்பரன்சில ஏதாவது கோ மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலமா கொண்டு வர முடியுமா அப்படின்னு. மக்களுக்கு வந்து அடித்தள உள்ள லோக்கல் லெவல்ல உள்ளவங்களுக்கும் அதுல பிரைஸ் ரேட்டு தெரிய மாட்டேங்குது. நாங்க வந்து நண்டு பிடிக்கிற கிராமங்கள் ஏரியா. அப்ப 90 அதுல பாத்தீங்கன்னா கிராப் மீட் வந்து 2 மாசத்துக்கு ஒரு டைம் அந்த பிரைஸ்ல சேஞ்சஸ் வரும்னு சொல்றாங்க. அது லோக்கல்ல உள்ள மக்களுக்கு தெரியல. இது ரொம்ப காலமாவே அந்த ஏரியால நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய இஷ்யூவா எங்க சைடு பாக்குறோம், வில்லேஜ் சைடு. அப்ப இந்த டிரான்ஸ்பரன்சில ஏதாவது மாற்றம் கோ மேனேஜ்மெண்ட் மூலமா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம உடனுக்குடனே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதான வழிவகைகள் இருக்குதா? கண்டிப்பா. இப்ப நீங்க உங்க கிராம அளவுல வந்து நீங்க கூட்டு மேலாண்மை குழுக்கள் பண்ணும் பொழுது, அப்ப உங்க கிராமத்துல வந்து இந்த பிரைஸ் வந்து சரியா அதை பத்தி விவரம் தெரியல அப்படிங்கிறது நீங்க ஒரு ஒரு விஷயமா வந்து நம்ம அந்த திட்டத்துல ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் என்ன? அப்ப யாரை தொடர்பு கொள்ளணும், யாரை தொடர்பு கொண்டு அந்த பிரைஸ் டீட்டெயில்ஸ் வாங்கணும், எப்படி அதை டிசமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கூட்டு மேலாண்மை குழு திட்டத்துக்கு கீழே கொண்டுட்டு வரலாம். ஸோ இது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா உங்க கிராம அளவுல வந்து நம்ம அந்த திட்டம் போடும் பொழுது இதையும் ஒரு பிரச்சனையா நம்ம வந்து கொண்டுட்டு வந்து இதுக்கான நடைமுறைகளை வந்து செயலாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும், யாரை போய் அணுகணும், எங்க இருந்து அந்த பிரைஸ் டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத வாங்கி அதை நடைமுறைப்படுத்தலாம். ஆனா இது அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸோ மத்தவங்க மேலிடத்துல இருக்கவங்களோ இதை வந்து ரிவீல் பண்றதுக்கு தயாரா இல்லையே மேம். அதை எப்படி நம்ம இது பண்றது, நடைமுறைப்படுத்துறது? ஒரு சாதாரண மக்கள் கூட நீங்க கேட்கறது வந்து பிரைஸ் டீடைல்ஸ் தானே கேக்குறீங்க? பிரைஸ் டீடைல்ஸ் வந்து எவ்வளவு விற்பனை ஆகுது என்ன அப்படிங்கறது அது கேக்குறீங்களா, இல்ல நீங்களே பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்ங்கிறது கேக்குறீங்களா? பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண வேணாம், இன்னையோட மார்க்கெட் நிலவரம் என்ன, ஒரு நண்டோட விலை அப்படிங்கிறது.
அதுதாம்மா நீங்க வந்து மீன் வளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப பெரிஷபிள் இது. உங்களுக்கு தெரியாதது கிடையாது. காலையில 4 மணிக்கு ஒரே மீன் வந்து அதோட விலை ஒரு மாதிரி இருக்கும், 7 மணிக்கு ஒரு மாதிரி விலை இருக்கும், 10 மணிக்கு ஒன்றா இருக்கும், 11 மணிக்கு ஒருவா இருக்கும். ஸோ அது என்னன்னா மெயினா வந்து குவாலிட்டி அங்கே மேட்டர், அதுக்கடுத்து குவான்டிட்டி ஆல்சோ மேட்டர். அப்போ அந்த ஹைலி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது நமக்கு வந்து நியர்பை மார்க்கெட்டோட அந்த இதை வந்து வாங்குறது நம்ம இதுவாக இருக்கும். பட் என்ன நம்ம வந்து இப்போ எக்ஸ்போர்ட் இதுலேயோ இல்லை சில மேஜர் சந்தையிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ நமக்கு வந்து என்ன மாதிரியான சில காமன் ஃபிஷ் வெரைட்டிஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா சில எங்கள் ஆப் மூலமாக சில மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் தகவல்களை 2-3 அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மேஜரா இருக்கக்கூடிய ஹார்பர்ல இருந்து கலெக்ட் பண்ணி நாங்க அதுல போடுறோம். ஸோ அப்போ போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதை பார்த்துட்டு மீனவர்கள் வந்து ஏமா அந்த ஹார்பர்ல வந்து இந்த வஞ்சிரம் 700 ரூபாய்க்கு போகுது, ஏன் எங்கள்கிட்ட 400 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னு நெகோசியேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்கலாம். பட் உடனே அந்த மொத்தமா அப்ப வந்து பண்றதுங்கிறது நம்மளுடைய குவாலிட்டி குவான்டிட்டி தெரியாம நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து அதனால இது லோக்கல் ஸ்பெசிஃபிக்காக தான் சிலது நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அது உங்க ஊர்ல ஒரு கோ மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து நீங்க வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுல வந்து இந்த ஒரு இஷ்யூவையும் ஒரு ஆக்ஷனா எடுத்து பண்ணும்போது நிச்சயமா இதை நடைமுறைப்படுத்தலாம். மேம் இதுல என்னன்னா இப்ப மீனுக்கு நீங்க சொல்றது வந்து ஓகே, அது லோக்கல் மார்க்கெட்டோட விலை இல்லது வந்து பெரிய மீன் இப்ப சீலானா அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட விலை அது ஓகே. ஆனா நண்டுக்கும் கணவாய்க்கும் ஓவரால் வந்து டைரக்டாவே இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு போகுது. லோக்கல் மார்க்கெட்ல அது வந்து இப்ப எம்பிடால வந்து பிரைம்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வந்து பண்றாங்க. அதுல இருந்து எக்ஸ்போர்ட் பிரைஸ் என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது கூட நம்ம வந்து அந்த அந்த மாதிரி உங்க கிராமத்துல நீங்க ஒரு இதுவா எடுத்து செயல்படுத்தும் பட்சத்தில் அவங்களோட எப்படி நீங்க தொடர்பு கொள்ளலாம் என்னங்கிறது வந்து அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது வாங்கி பண்ண முடியும். ஓகே ஓகே தேங்க்யூ. சரி தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்விகள்? மேம் வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க. என் பேர் சுகந்தி மேம், நான் பாமன். என்னன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது இந்த கடல்கள் எல்லாம் போய் நீங்க வந்து சுத்தப்படுத்துற மாதிரி சுத்தப்படுத்தணும் அப்படின்லாம் எனக்குள்ள ஆசை இருந்தது. அதை வந்து இப்ப சாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தின் மூலியமாக பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட நானும் ஒரு நாள் பயணம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அது அற்புதமாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு நிறைவேற மாதிரி இருந்துச்சு. என்னோட கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப அது நீங்க பண்றது நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு சமூக ஆர்வலரா வந்து கொஞ்சம் டீம் வர்றாங்க. ஆனா அவங்க தொடர்ச்சியா வர்றாங்கன்னா கிடையாது. ஏன்னு சொன்னா அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்றதுக்காக சரி உழைப்பு ஒன்று வேணுன்றனால அவங்க அதுக்கு போயிடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் தான் இதுக்கு வர்றாங்க. என்னோட கருத்து என்னன்னு சொன்னா, இதுக்குன்னு கவர்மெண்ட்லயோ இல்ல தனியார் மூலியமாவோ ஒரு கிராமத்துக்கு ஒரு 5 நபர் அப்படின்னு ஒரு குழுவா அமைச்சு இவங்களுக்கு இந்த வேலை, அதாவது மாதம் ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அவங்களுக்கு கொடுத்து அப்படி வச்சு அதை வந்து காலமெல்லாம் அதை ரன் பண்ணி கொண்டு வந்தோம்னு சொன்னா, ஸோ நம்ம சுத்தமா இல்லாம எதையும் ஆக்க முடியாது கடல்ல. ஏதோ முக்காவாசி நம்மளால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து மேம். அதான் இப்ப இந்த கோ மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்டே என்ன அப்படின்னா உங்க கிராமத்துல உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்களே முன்னெடுத்து நீங்க சரி பண்ணணும். பிளஸ் கவர்மெண்ட்டோட மற்ற நிறுவனங்களோட உதவியோட. அதுதான் இதோட மெயின் ஃபோக்கஸ். இப்போ ஆர்வம் தான் மெயினான இதுவே. ஆர்வமே இல்லை அப்படின்னா அங்க வந்து நீங்க கூட்டு மேலாண்மை பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஆர்வத்தை ஒன்று பண்றதுக்கு நமக்கு அதுக்கு என்ன எஃபர்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிராம அளவில் அதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு பண்ணும் பொழுது சில நிறுவனங்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்களோட நீங்கள் தொடர்பில் வச்சு ஸோ மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறது எப்படி, அதை வந்து அவங்களுக்கு வந்து இந்த இதில் ஈடுபாடை கொண்டுட்டு வர்றது எப்படி. அப்போ ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ சொன்னக்கூடிய ப்ரெசென்ட் பண்ணக்கூடியது ஒரு நாளில் வரல. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு வருஷமாக பண்ணது தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து சில எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த கூட்டு மேலாண்மை அப்படின்னு வரும்பொழுது எந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்தை நம்ம சில எதிர்பார்க்கிறோமோ, மற்ற நிறுவனங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அந்த கிராமத்துல கூடிய ஒரு மீனவரா, நான் வளத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளும் வந்து அதை உணர்ந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாதான் இந்த மாதிரியான கூட்டு மேலாண்மை திட்டங்களோ இல்லை கூட்டு மேலாண்மை கொள்கைகளோ வந்து வெற்றி அடையும்.
நான் வந்து அதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னா அது முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி திட்டங்களை நம்ம நடைமுறைப்படுத்தணும். நம்ம வந்து அதுல ஆக்டிவா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. எஸ் மேம். ஸோ என்னோட அது கருத்து என்னன்னு சொன்னா, வருவாங்க மேம், சமூக ஆர்வலரா வர்றாங்க. ஆனா எனி டைம் வர முடியாது, என்னைக்கோ ஒரு நாள் 2 நாள் வருவேன் அப்படின்றதா இருக்கு. ஏன்னா நான் வந்து என் ஃபேமிலியை ரன் பண்ணணும், நான் எனி டைம் நான் இதை பார்க்க முடியாதுல்ல. அதனால எனக்கு ஆர்வம் இருக்கு. அதனால ஆர்வத்துக்காக நான் 1 நாள் 2 நாள் வேறேன், என்னோட குடும்பத்தை ரன் பண்றதுக்காக நான் என்னோட பொழப்ப தேடி வருமானம் தேடி போயிடுறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸோ இதுலயே ஒரு வருமானத்தை கொடுத்தா அவங்க ஃபுல் டைம் இதுலயே பார்ப்பாங்க அப்படின்றதுதான் மேம் என்னோட கருத்து. அது நம்ம ஒரு வேற சப்ஜெக்ட். கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய கொஸ்டின் வந்து ரொம்ப இதுவான விஷயம். நம்ம அது அதை பத்தி பேசணும்னா நம்ம நிறைய பேசலாம். நம்ம சப்ஜெக்ட் நம்ம வெளியில கூட அதை எடுத்து பேசலாம். பட் இந்த கூட்டு மேலாண்மை அப்படின்னு வரும் பொழுது 2 பேரோட பங்கேற்பு இருந்தாதான் இதை நடைமுறைப்படுத்த முடியும். அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம், என்ன நடைமுறைப்படுத்தலாம், என்ன அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள சேர்ந்து நம்ம பண்ணலாம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்து வருமானத்துக்கான பெருக்கு திட்டங்கள் இல்ல. சோ அது வந்து அது நம்ம இப்ப அது அது ஹைலைட் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா இந்த கூட்டு மேலாண்மை இன்னைக்கு ஃபோக்கஸ் போயிடும். நீங்க அதுக்கு அடுத்தது ஒரு இதுல வந்து அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா எப்படி அதுக்கு நான் பண்ணலாம்ங்கறத பேசலாம். சரிங்க மேம், ரொம்ப நன்றி மேம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் சரி, உங்களோட பயணம் பண்றதுக்கும் சரி. நீங்க ஒரு மீனவ பெண்ணா என்னன்னு எனக்கு உங்களோட இது ஃபுல்லா எனக்கு தெரியாது. இருந்தும் மீனவருக்காக கடல் நேசிச்சு நீங்க இறங்கி கடலுக்குள்ள இறங்கி நீங்க பாத்திருக்கீங்க. நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன், நானும் நேரையே பாத்திருக்கேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த தருணத்துல உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? இந்த கூட்டு மேலாண்மை திட்டத்தை பத்தி வேற ஏதாவது உங்களோட கருத்துக்கள்? இது மாதிரி இந்த சாட் பாக்ஸ்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அதுல உங்க நேமு அந்த டீட்டெயிலை மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னு. கன்னியாகுமரியில இருந்து ஏதாவது கருத்துக்கள்? சார் கேக்குதா? கேக்குது சார். சார் வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எப்படி சர்ச்சோடு இணைஞ்சிருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறது சார் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இது பல மீட்டிங்ல பல இதுகள் எல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு இப்ப தேவை என்னன்னா வேல்வி மேடம் எல்லாமே நீங்க அதை வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. எப்படின்னா வேஸ்ட்டுகளை வந்து திருப்பி கடல்ல கொட்டுறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பல இடங்கள்ல, பல மற்ற கடற்கரை கிராமங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல சர்ச்சில் வந்து அவங்க பிஷரிஸ்ல இருந்து ஒரு இது சொன்னாலே போதும், யாருமே கடல்ல மீண்டும் கொண்டுட்டு வர்ற குப்பைகளை வந்து திருப்பி கடல்ல கொட்டக்கூடாது. அத வந்து நீங்க கரையோரங்கள்ல எங்கேயாவது நீங்க கொட்டணும் அப்படின்னு சொன்னாலே அது. ஹலோ கேக்குது. கரையோரத்துல நீங்க எங்கேயாவது தான் கொட்டணுமே தவிர கடல்ல கொட்டக்கூடாது அப்படின்னு சர்ச்சில் வந்து பிஷரிஸ்ல இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாலே நான் இது வந்து கேன்சல் ஆயிரும். ஆனா நான் இது பல வாட்டி நம்ம சொல்லியாச்சு. அது நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வந்து சொல்லி அது நடக்கக்கூடிய கதை கிடையாது. அதான் நீங்க பிஷரிஸ் மூலம் மட்டும் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துட்டாலே போதும், யாருமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், அதுல வேற எந்த மாற்றமும் இல்லை. அதை செய்யறதுக்கு இது பண்ணுங்க. நான் வேற ஏதாவது ரொம்ப இதாக சொல்லணும்னா கருத்துக்கள் சொல்லணும்னா டைம் தான் போயிட்டு இருக்கோம். இது வேண்டாம், நீங்க இதை முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேடம். சார் வேல்வெளி மடத்துக்கும் நன்றி, நீங்க தகவல் சொன்னதுக்கெல்லாம் நன்றி மேடம். ஓகே நம்ம அங்க உள்ள ஏடி கிட்டயோ இல்ல டிடி கிட்டயோ நம்ம அது சம்பந்தமா நம்ம கம்யூனிகேஷன் கொடுக்கணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏதாவது கருத்துக்கள்? நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி.
தமிழ் சார் சார் ஆ சொல்லுங்க சார். மேலாண்மை துறை செஞ்சதுக்கு ஹலோ சிவா சார், வாய்ஸ் கேட்கல. எங்க ஊரு மேலாண்மை மேலாண்மை. கூட்டுறவு மேல்குழாமில் இருந்து ரொம்ப நன்றி சார். வேதாளைங்களா? ஆமா ஆமா சார், இங்க கூட்டுக்குழு மேலாண்மை குழு அமைச்சதுக்கு மேடம்க்கு நன்றி சொல்றாங்க. ஓகே ஓகே இங்க உறுப்பினர்கள் அட்டன் பண்ணிருக்காங்க மீட்டிங் எல்லாரும். ஓகே சார். அதான் சார். சரி, வேற ஏதாவது கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த இணைய வழி கருத்தரங்களுக்கு நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்ப சிறப்பா எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லையும் சரி, நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கருத்தை வந்துட்டு முன்னிலைப்படுத்துறதுல நிறைய பேர் இருக்காங்க. அதுல குறிப்பா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட பேராசிரியர் முனைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம மீன்வளத்துறை துணை இயக்குனர் திரு கவியரசன் சார் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த மீட்டிங்ல மட்டும் இல்லை, நமக்கு வந்து கோ மேனேஜ்மெண்ட்டுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்க உள்ள மக்களுக்கு அதுக்கான வகுப்புகளை எடுத்து அவங்களை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முன்னுதாரணமா சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் இந்த சமயத்துல நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, சார் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நெட்ஃபிஷ் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வினோத் ரவீந்திரன் சார் அவர்கள். அவங்க எப்போதுமே எல்லா மீட்டிங்லையும் நம்ம எம்எஸ்ஆர் கூட சேர்ந்து நிறைய மீட்டிங் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ரொம்ப உத்தியோகமா நம்ம மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப முழு மூச்சோட பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்க வந்துட்டு நம்ம அரசாங்கத்தோட திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நம்ம ஒரு பாலமா இருக்கணும், அதுல பெரிய முனைப்பு காட்டணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எதிர்காலத்துல அதை நம்ம இன்னும் அதிக ஒரு செயல் திட்டத்தோட கொண்டு போய் திட்டத்தை மக்களுக்கு சென்றடைஞ்சு அவங்களுக்கு எல்லா பலனும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற சாரோட எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகவும் சாருங்க வந்து கலந்துக்கிட்டு தனது கருத்துக்கு, ஏன்னா எல்லாருமே பல ஷெடியூல்ல எல்லாம் வெளியில இருந்தாங்க, கூப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த வகையில முனைவர் வினோத் ரவீந்திரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்ட மீனவ பிரதிநிதிகள் பல மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி அப்படி உள்ள நிறைய மீனவ பிரதிநிதிகள் வந்துட்டு அங்கங்க கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் 2 பேர் இல்லாம அங்கங்க குரூப்பாவும் அவங்கவுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாம மீனவ பெண்கள், இப்போ மீனவ பெண்களோட பார்ட்டிசிபேஷன் எல்லா இடத்துலயுமே அதிகமா இருக்கு. அது மாதிரி இதுலயும் நிறைய மீனவ பெண்கள் வந்துட்டு வந்து கலந்துக்கிட்டு உங்களோட எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வில்லேஜ்ல செயல் திட்டம் பண்றதுக்கு ஒரு முக்கிய அம்சமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அடுத்த கோ மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ், இதுல வந்துட்டு குறிப்பா இந்த திட்டத்துக்கான அந்த கூட்டு மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். இதுல நம்ம வானகிரி, மடத்துக்குப்பம், வேதாளை, வெள்ளப்பெட்டி அது மாதிரி உள்ள கூட்டு மேலாண்மை குழு, இது மாதிரி வில்லேஜ் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் நமக்கு கடலூர், பாண்டிச்சேரியில் உள்ளவங்களும் சரி இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட எம்எஸ்ஆர் கூட என்விஎஃப்எல்ஓ, எப்பவுமே நம்மளோட என்விஎஃப்எல்ஓ வந்து நமக்கு வந்துட்டு பெரிய பில்லர் அப்படிதான். எதை நம்ம எப்போ கூப்பிட்டாலும் அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கும் சரி, ஒரு கோஸ்டல் கிளீனப் டேவா இருக்கட்டும், எந்த ப்ரோக்ராமா இருக்கட்டும், அதை முன்னிருந்து நடத்தி கடைசி வரைக்கும் கொடுக்குற என்விஎஃப்எல்ஓஸ் இருக்காங்க. அவங்களும் இப்போ வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த இணைய வழி கருத்தரங்கத்துக்கு எல்லா எம்எஸ்ஆர்எஃபோட ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்க MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அழைப்புதலை ஏற்று வருகை புரிந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.